இல்ல இல்ல இது இதோட வேற ஒன்றும் இல்லை. ஹிலால் ஹிலால் என்ன கேட்டேன்னா என்ன கேட்ட 1, 2, 3 இரவுகளில் முதல் இரவு, 2வது, 3வது இரவில் தோன்றக்கூடிய இதுக்கு நிலவு, அதாவது பிற 1வது வரை 2வது 3 வரையிலான பிறைக்கு கமர் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கா? இல்லவே இல்லை. இப்போ சொல்றேன், இருந்தா காட்டுங்க. நீங்க வஷம் சிவல் கமர் இப்போ உஸ்பான் என்னது? அப்புறம் சுழண்டு கொண்டு இருக்கிறது. நீங்க சுழல்றது 3 லைட் மட்டும்தானா? 3 இரவுக்குள்ளதான் சுழருமா? மத்தெல்லாம் சொல்றாதா? பொதுவாக உள்ளது கமர் என்ற சொல் பொதுவாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஏன் கமர் என்ற சொல் சூரியனுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு இல்லைன்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டாங்க. அவர் தெரியும். ஆனா இப்போ ஒத்துக்கொள்ளாமல் இருக்க மாட்டாரு. சூரியனுக்கு சந்திரனுக்கு சேர்ந்து கமரன்னு சொல்லப்படுது உண்டா? உண்டு. என்ன அர்த்தம்? அது பொதுவாக உள்ளது. அபூபக்கருக்கு உமருக்கு சேர்த்து உமரே என்று சொல்லப்படும். அது பொதுவான சொல். அந்த அடிப்படையில் திருக்குறானில் கமர் என்றால் முதல் இரவு, 2வது இரவு, 3வது இரவுக்கு கமர் என்ற சொல் பயன்படவில்லை. சொல்றேன், ஒரு மேற்கோளா எடுத்து காட்டணும். ஒரு வருஷத்தை படிச்சாச்சு, கமர் வந்துச்சு. யாரு சொன்னாலும் முதல் 1, 2, 3 இரவு தான் குறிக்கணும். ஏன் என்ன சொல்லப்படுது? ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், முதல், 2வது, 3வது பிறைக்கு கமர் என்ற சொல் பயன்படுத்துவது இல்லைங்கிறோம். இந்த 3 மட்டும் குறிப்பதற்காக எங்க வந்த போதிலும் அது ஹிலாலே தான். திருக்குறான் ஹிலால் தான், ஹதீஸ்ல ஹிலால் தான். இது அல்லாஹ்வுடைய கூட்டு, ரசூலுல்லாஹ்வுடைய சான்று. முடிந்தால் அதற்கு எதிரில் எடுத்து காட்டுங்கள். காட்ட மாட்டாங்க. எதனை எடுத்து காட்டினாலும் காட்டாவிட்டாலும் திருக்குரான் இறைவனால் அனுப்பப்பட்ட என்பது இறைவன் சொல்ல அந்த அளவுகோலை கையில் எடுக்காத வரையிலும் எந்த சான்றும் நிலைக்காது. எதிரிகள் எது வேண்டுமானாலும் கூறலாம். அதனால் ஒன்றும் எந்த காலத்து நபியும் குறை கூறாமல் இருக்கப்பட்டதில்லை. எந்த நபி இருந்தாலும் அவர் பற்றி குறை சொல்லுவாங்க. அவர் வாதத்துக்கு பின்னால முரண்பாடு காட்டுவாங்க. இப்ப அல்லான்னு சொன்னாங்க. அதாவது அல்லானே வாதம் பண்ணிட்டாரு, உருத்துவம் செய்யும் அதை பற்றி சொன்னாச்சு. வாதத்தில் உருவம் எல்லாம் கிடையாது. அந்த எதை ஒண்ணு சொல்லி இப்படியே குழப்ப பாருங்களோ அதெல்லாம் கிடையாது அவங்களே சொல்றாங்க. அதை படிக்க மாட்டாரு, உங்களை படிச்சு காட்டவும் மாட்டாரு. அப்படி நோக்கம் அது இல்ல. ஏன்? ஏற்கனவே மூலையில் ஒன்று உறுதி எடுத்து வச்சிருக்காரு. மாந்தல்லாஹு செய்யின் அல்ல அப்படி முடிவு எடுத்துட்டான். அதான் அல்லாஹ்வை மதிக்க எந்த நபியை அனுப்ப அத்தனை சமுதாயங்களும் அதற்கு பின்வரக்கூடிய இறை அருள்களை பெற முடிந்ததில்லை. அது உறுதியாக இருக்கிறவங்க எப்பொழுது ஆராய்வோம், அறிவோம், உண்மையை உணர்வோம் என்ற நல்லெண்ணத்தோட முன் வந்து ஆராய்வதா இருந்தால் எங்கேயும் என்றும் உண்மையை உணர முடியும். திருக்குரான் உண்மை உணர்த்தக்கூடியது. வேற என்ன தப்சீர வேதி இல்ல அதாவது மக்களே, உங்களை நப்சை வாழ்ந்து படைத்த இறைவன் என்று கட்டளையிட்டிருக்க ஹஜ்ரத் மிர்சா சாஹிப் தம்முடைய நூருல் ஹக் கிரந்தத்தில் ஊருக்கும் அவர் தொழிலுக்கு ஏற்ற அவருடைய தகுதிக்கு ஏற்ற கட்டளையிடுகின்றார். அதாவது நாதம் செய்த தொழில்கள் பொற்கொல்லன் என்ன தொழிலை செய்கின்றானோ அத்தகைய தொழிலை கொடுங்கள். ஆக இந்த திருக்குறள் இந்த ஆயத்துக்கு எந்த அளவு என்று சுட்டிக்காட்டினார்கள். நான் ஒன்று கூறிக்கொள்கின்றேன். பொதுவாக தஃப்சீருல் கௌலி லா யர்தா பிஹி காயிலுஹு பாத்திலுன் என்பது ஒரு பொருளாகும். அதாவது ஒருவர் ஒரு விஷயத்தை கூறுகின்றார், அந்த விஷயத்திற்கு என்ன பொருள் என்பதை கொடுப்பதற்கான அதிக அந்த விஷயத்தை கூறியவர் தான். எனவே ஒருவர் ஒரு வாக்கியத்தை கூறுகின்றார் என்றால் அந்த வாக்கியம் எந்த நோக்கத்தின் அடிப்படையில் கூறப்பட்டது அதை விளக்கக்கூடிய அதிக தகுதி பெற்றவர் அந்த வாக்கை கூறியவரே ஆவார். இது பொதுவாக எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விதி. இதன் அடிப்படையில் ஹஜ்ரத் மஸீஹே மௌஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த நூருல் குர்ஆன் நூருல் ஹக் என்ற இந்த புத்தகத்தில் எந்த அடிப்படையில் கூறி இருக்கின்றார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதாவது இது ஒரு கருத்து பரிமாற்றத்தை பற்றி ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹ்மத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறிய ஒரு வார்த்தை. அதில் அவர்கள் கருத்து பரிமாற்றத்தில் பேண வேண்டிய விதிமுறையை பற்றி அவர்கள் விளக்கி கூறுகின்றார்கள். அதாவது பாதிரி இமாதுத்தீன் சாஹிப் அவர்களை நோக்கி அவர்கள் கூறுகின்றார்கள்,
ஏனென்றால் இது பாதிரி இமாதுத்தீன் சாஹிபை பற்றி தான் அவர்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டு வந்திருக்கின்றார்கள். இது பற்றிய குறிப்பு அதே புத்தகத்தினுடைய 33ஆம் பக்கத்தில் காணப்படுகின்றது. அதில் அவர்கள் அவ்வாறே கூறிக்கொண்டு வந்து கூறுகின்றார்கள், सो मेरे नजदीक वाजिबात से है कि कुछ ऐसी खदमात उन पर मुकर्रर कर जाएं जो कौम और पेशा के लिहाज से उनके मुनासिबे हाल हों. அதாவது வாதம் என்று வாதிட வருகின்றவர் அதற்கேற்ற தகுதியோடு வர வேண்டும். அவ்வாறு தகுதி இல்லாதவர்களாம் வந்து வீணாக ஒன்றுக்கு மாற்றமாக உண்மைக்கு புறம்பான விஷயத்தை கூறுவதை விட அவரவர்களுக்கு உரிய வேலைகளை செய்து கொண்டு போனால் அது அவர்களுக்கு எவ்வளவோ நன்மையாக இருந்திருக்கும் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதாவது இந்த வாசகத்தின் மூலமாக பாதிரி இமாதுத்தீன் நமக்கு எதிராக போட்டிக்கு வந்தவரை பற்றி கூறுகின்றார்கள். நீங்கள் உங்களுக்கு உரிய வேலையை செய்து கொண்டே நீங்கள் செய்து கொண்டு போனால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும். திருக்குரானை அறியாத நீங்கள் திருக்குரானை பற்றி அதற்கு மாற்றமான பொருள் கொடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிரான விஷயங்களை கூற உங்களுக்கு என்ன தகுதி இருக்கின்றது என்று அவர்கள் கேட்கின்றார்கள். எனவே திருக்குரானை பற்றி விளங்காத நீங்கள் அது குறித்து தவறான கருத்தை கொள்வதற்கு, அது குறித்து தவறான பிரச்சாரம் செய்வதற்கு பாதிரியாகி உங்களுக்கு எந்த அருகதையும் இல்லை என்பதை சுட்டிக்காட்டத்தான் அவர்கள் கூறுகின்றார்கள். இப்படிப்பட்ட உண்மையான குர்ஆன் இல்ம் இல்லாதவர்கள் ஏன் மைதானத்திற்கு வருகின்றார்கள்? உங்களுக்கு தேவையான வேலையை செய்து கொண்டே செல்ல வேண்டியதுதானே. நாவித வேலை உங்களுக்கு நல்ல வருகிறது என்றால் நாவிதம் போன்ற வேலையை செய்து கொண்டு செல்லுங்கள். பொற்கொல்லர் வேலை உங்களுக்கு வருகிறது என்றால் பொற்கொல்லர் போன்ற வேலை செய்து கொண்டு சென்று கொண்டே இருங்கள். உண்மையிலேயே வாதத்துக்கென்று நீங்கள் வருகின்றீர்கள் என்றால் உண்மையான ஆதாரத்தோடு உண்மையான வாதத்துக்கென்று என்ன நிபந்தனை இருக்கின்றதோ அந்த நிபந்தனையோடு நீங்கள் வாருங்கள் என்று அவர்களுக்கு சுட்டிக்காட்டுகின்றார்கள். இது பாதிரி இமாதுத்தீனுக்கு, அந்த பாதிரி இமாதுத்தீன் என்பவர் யார்? ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக பல்வேறு கருத்து பரிமாற்றத்தை நடத்தி அன்னாருக்கு விரோதமாக பல குற்றச்சாட்டுகளை கூறிய அந்த பாதிரி இமாதுத்தீன் என்பவரை குறித்து அவர்கள் கூறுகின்றார்கள், உமக்கு வாத திறமை இல்லை என்றால் முனாதரா எப்படி நடத்த வேண்டும் என்ற நியமனம் உமக்கு தெரியவில்லை என்றால் உமக்கு தெரிந்த வேலையை செய்து கொண்டு நீங்கள் செல்ல வேண்டியதுதானே. தேவையில்லாமல் முனாதராவுடைய அந்த விதிமுறையை உங்களுக்கு தெரியாமல் அது பற்றிய தெளிவான விளக்கம் இல்லாமல் எல்லாம் நீங்கள் முனாதராவுக்கு வந்துவிட்டால் இப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலை தான் ஏற்படும் என்பதை அவர்கள் பொதுமக்களுக்கு விளக்கி காட்டுகின்றார்கள். அந்த சொன்னோம்ல ஒரு வஹதத்துல் வஜூத், இந்த யாரோ சூஃபியாக்கள் எழுதி வச்ச கருத்துன்னு சொல்லி, நான் இதுக்கு அதாவது அஹ்மதியா ஜமாத்திட்ட இந்த மாதிரி இந்த சூஃபி உருவலி கொள்கை இருக்கிறதாக நிரூபிக்க பார்த்தார்கள். அந்த வசனத்துக்கு பிற்பகுதியில தெளிவாக அவரை சொல்றாரு. இப்ப அவங்க சொன்னாங்க, ஒரு எழுதக்கூடிய ஒரு கருத்தை சொல்லக்கூடியவருடைய அந்த கருத்தை அவருடைய நோக்கத்திற்கு மாற்றமாக மக்கள் முற்றில் வருப்பது தவறு. எல்லாரும் நான் ஒன்ன சொல்றேன்னா அந்த கருத்துக்கு மாற்றமாக அதை வளர்க்கக்கூடாது. இவர் படிச்சதுக்கு கடைசியில் பிற்பகுதியை நான் படிச்ச முதல்ல என்னது, இது வஹதத்துல் வஜூதுடைய கதை இல்ல, அந்த கருத்து கிடையாது, இது ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸின் அடிப்படையிலானது. அந்த கருத்து தொடங்குறது ஆரம்பம் என்ன தெரியுமா? வரைத்தனி ஃபில் மனாமி, மனாமி தூக்கத்தில், சொப்பனத்தில், கனவில் கண்டேன்னு இருக்கு. கனவுன்னு இருக்கு, அப்படின்னு ஆரம்பம். அப்ப எதுக்கா சொல்றேன்னா, கனவு விஷயம் வருது. ஒண்ணு, கனவில் நான் என்னை அல்லாஹ்வை போல் கண்டேன், அல்லாஹ்வை போல் கண்டேன். கனவுதான். அப்ப அந்த கனவுங்கிற வார்த்தை எழுதிட்டா ஆத்மீக காட்சி, ஒரு ஆத்மீக காட்சிய உலக வெளிப்படையான சொல்வது போல் சித்தரித்து காட்டியிருக்கிறார். அதாவது கனவை அவர்கள் நனவாக்கி காட்டுகிறார். ஆட்சி காட்டினால் அப்படியெல்லாம் சிரிப்பதற்கும் சொல்வதற்கும் அழகாக இருக்கும். ஆனா அவர் சொன்ன மாதிரி சொன்னா இருக்காது அது. எனவே அப்படிப்பட்ட விஷயங்களை சொல்லி முன்னும் பின்னும் வெட்டி அரைகுறையாக காட்டி அதனால் விளையும் தீய விளைவிலிருந்து ஏற்படக்கூடியவற்றிலிருந்து விலகி இருக்க அவருக்கு நல்லது. ஏன்னா பொதுமக்களுக்கு சந்தேகம் உண்டு பண்றது நல்லது இருக்காது. அடுத்து உண்மையே உணர்த்தணும் நல்ல நோக்கம்ல சொன்னாங்க. நேற்று சொன்னாங்க 30,150. நான் சொல்றோம், எந்த பதில் சொன்னாலும் சரி, இப்ப நாங்க சொன்னாலும் எங்களுடைய கேள்வி அங்கேயே நிக்குது. என்னது? இந்திய வாழ்க்கை தூய்மையானதா இல்லையா என்பது எதிரிகள் ஆராய தேவையில்லை. எதிரிகள் என்றால் நம்பாதவர்களுக்கு அது ஒரு நாளும் ஆதாரமாகாது. அது குறித்து குறைய கூறிக்கொண்டிருப்பார்கள். முன்னுள்ள வாழ்க்கையை பார்க்க வேண்டும். அடுத்து இறைவன் மேல் இட்டு கட்டி கூறுபவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் செய்வதற்கான எந்த வாய்ப்பும் இல்லாதவர்கள். அவர் குறித்து
அவர் உண்மைக்கு ஆதாரமாக அல்லாஹ் கூறுகின்றான், இவர் கூறுவது பொய் என்றால் விட்டு வைத்திருக்க மாட்டேன். அப்படி சொல்ல ரசூலுல்லாஹ்வுடைய உண்மைக்கு ஆதாரமாக காட்டக்கூடிய அந்த வசனத்தை அது இன்னொருவருக்கு இனிமேலும் அந்த வசனம் இருக்கிற வரையிலும் இன்னொருவர் அதுபோல் பொய் கூறி மக்களை ஏமாற்றி அடைவதென்றால் இறை வசனத்தின் மதிப்பு என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மைக்குள்ள ஆதாரம் அது இன்னொருத்த வந்து நிற்கவா முடியவே முடியாது. அடுத்து நேற்று படிச்சாரு 3000 பேசுகோய் படிக்க தெரியாது அவருக்கு நம்ம தெரியும், அவரை சொல்லியிருக்காரு, அவனும் பெரிய படிச்ச காட்டலாம் சொன்னாரு. இருந்தாலும் இந்த மத்த குறிச்சு கொடுத்தாங்களே அவங்கள்ட்டையாவது அது என்னென்ன அந்த பொருளை நல்லா கேட்டு தெரிஞ்சு வச்சிருக்கா, அதையும் செய்யலைங்கிற வருத்தம். படிச்ச சாமியம் தப்பா படிச்சிருக்காரா அது போக அவர் தெரியாது. உண்மை சொல்ல அந்த பொருள் சொல்றாரு குறிச்சு கொடுக்குறாங்க, எல்லாம் இங்கிருந்து குறிச்சு வந்திருப்பீர நிச்சயமாக படிச்சிருக்க மாட்டார். இந்த புத்தகத்தை படிச்சா சொல்லவும் மாட்டாரு, என்ன தெரியும். என்ன சொல்றேன், 3000 या उससे भी ज्यादा ये साजिश के इल्हामात की அடுத்து 150 की निकालो मुबारक 30,000 या उससे भी ज्यादा ये साजिश के इल्हामात की मुबारक पेश गोइयां जो अमन आमा के मुखालिफ नहीं पूरी हो चुकी हैं. இப்படிதான் படிச்சாரு. அதாவது 3000 அல்ல அதனினும் மேலாக இஸ் ஆஜிஸ்க ஆஜிஸ்க்கு பலவீனன் அழகா பொருள் பண்ணிட்டாரு. பலவீனன் ஆஜிஸ்னா பலவீனன் அப்படி சொல்லியிருக்காரு. ஆஜிஸ்னா ஏழை தாழ்மைக்கா பயன்படுத்தக்கூடியது, அடியேன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி சொல்லு. அதுக்கு பலவீனன்னு போட்டாரு. அதாவது எந்த அளவுக்கு அந்த மொழியில இருக்குங்கிறத காட்டிக்கிட்டாரு. பரவாயில்ல, அதுல நமக்கு ஒரு கருத்தது இல்லையே. 3000 அல்லது அதற்கு மேற்பட்ட இல்ஹாமாத் கி முபாரக் பேஷ் கோயியா, இல்ஹாம்களுடைய இறை அறிவிப்புகளுடைய அருளுக்குரிய முன்னறிவிப்புகள் ஜோ எப்படிப்பட்டவை, அமனி ஆமாக்கே முகாலிஃப் நஹி பொதுமக்கள் பொதுநலத்திற்கு பொதுமக்களின் அமைதிக்கு மாற்றமானது அல்லாதவை, பூரிய ஹோ சுகி நிறைவேற்று விட்டன. சதஹா நேக்குதில் இன்சான் கவாஹ நூற்றுக்கணக்கான நல்லுள்ளம் பெற்ற மக்கள் சாட்சிகளாவர், சாட்சியாளர். அடுத்து பாருங்க, जिसके जिसके जरिए से उमूर गैबिया खुलते हैं. बस मैं जबकि इस उम्मत तक बस मैं எனவே நான் ஜப்கே எப்பொழுதென்றால் இஸ் முத்தத் தக் இது நாள் வரையிலும் 150 பேஷ் கோய் கே கரீப் 150 கிட்ட பேஷ் கோய்கள் முன்னறிவிப்புகள் खुदा की तरफ से पाकर இறைவன் புறமிருந்து பெற்று बचश्मे खुद என் கண்களாலே देख चुका हूं கண்டிருக்கிறேன் कि साफ तौर पर पूरी हो गई நேரடியாக நிறைவேற்றிருக்கிறது. और मैं अपनी निस्बत नबी या रसूल के नाम से क्यों कर इनकार कर सकता हूं. அப்படி இருக்க நபி அல்லது ரசூல் என்ற பெயரை நான் எப்படித்தான் மறுக்க முடியும். பாருங்கள், இங்க खुदा बचश्मे खुद देख चुका हूं पूरे होते हुए என் கண்களாலே நிறைவேற்றதை கண்டிருக்கிறேன் அப்படி என்கிறார் 150க்கு. மற்றது ஆம்னே ஆமாக்கே முகாலிஃப் நாகும் பொதுமக்களின் நலனுக்கு மாற்றமானது அல்லாதவை நூற்றுக்கணக்கான நன்மக்கள் சாட்சியாளராக இருப்பவை அது 3000. அதாவது அந்த முன்னறிவிப்பு பல்வேறு வகைப்படி சொல்றாங்க. ஒன்னு பொதுமக்களோடு சம்பந்தப்பட்டது, பொதுமக்கள் சாட்சியாக இருக்கக்கூடியது, அது 3000க்கு மேற்பட்டு நாங்க சொல்றாங்க. அடுத்து 150 என்ன சொல்றாங்க, தாங்களுடைய நபி ரசூல் என்பதற்கு அந்த உண்மையை அவருக்கு உணர்த்தக்கூடிய அளவில் இறைவன் அவருக்கு காட்டி அவர் பார்வையில் நிறைவேற்றவை, அவருக்கு இறைவன் புறமிருந்து வரும் வகை இல்ஹாம்கள், அவருக்கு இறைவன் புறமிருந்து வருகின்ற வகை இல்ஹாம்கள் தொடர்பான அவர் நேரடியாக கண்ட இல்ஹாம்கள் 150. மற்றது பொதுமக்களுக்காக காட்டப்பட்டவை நூற்றுக்கணக்கான சாட்சிகளை உடையன 3000க்கு மேற்பட்டவை. தெரிகிறதா? உருதுவை படித்தால் ஒழுங்காக படித்தால் அந்த இடத்தை படித்த பச்சஷ்மே खुद देख चुका हूं படிச்சிருக்காங்க. ஆனா மொழிபெயர்ப்பு விட்டுட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு முக்கியம் என்ன தெரியுமா, இங்க 300 அங்க 3000 அங்க 100 இதை காட்டினா போதும். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான் ஃபகத் லபிஸ்து, இது எதுக்கு சொல்றேன்னா ஃபகத் லபிஸ்து ஃபீக்கும் உமுரம் மின் கப்லிஹி அஃபலா தாகிலூன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மைக்கு சான்றாக அல்லாஹ் சொன்னான் எதிரிகளிடம், எதிரிகளே பாருங்கள், இவர்களுடைய வாதத்திற்கு முன்னுள்ள வாழ்க்கையில் எந்த குறையாவது சுட்டி காட்ட முடியுமா?
மின் கபிலி. இங்க என்ன சொல்றாங்க? கிடையாது, கபிலி நல்லா தான் இருக்கும், எங்களுக்கு அது வேண்டாம், மின் பாதி தான் பார்க்கணும். ஏன்னா கபிலியை பற்றி எந்த எதிர்காலம் குறை சொல்ல முடியாது. ஆனா மின் பாதி இருக்க பின்னால் உள்ள வாழ்க்கை எவராலும் குறை சொல்ல முடியும்? எதிரிகள் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள், அதைத்தான் சுட்டிக்காட்ட எங்களால் முடியும். ஆனால் அது குறையான்னு கேட்கலாம், கிடையாது. எதிரிகள் எது ஒன்றை குறை என்று சித்தரித்து, அதாவது அப்படியே காட்டினார்களோ அந்த நூல்களிலிருந்து ஒன்று ரெண்டு வார்த்தை எடுத்து தவறாக பொய்யாக தப்பாக காட்டுகிறார்கள். குர்ஆனில் இருந்து முரண்பாடை எதிரிகளால் எடுத்து காட்ட முடியும். பாதித்தத்தில் கருத்தையும் பார்த்துட்டோம், முன்ன பின்ன படிக்க மாட்டீங்க, உங்களுக்கு சொன்னாலும் அவ்வளவு சொல்லியிருப்பாங்க. அதனால எதிரிகள்ட புக்க படிச்சாலும் பரவாயில்ல, ஆனா கொஞ்சம் முன்ன பின்ன படிக்கணும். இப்போ லா தக்ரபு ஸலாத், தொழுகை நெருங்காதீர்கள் அப்படின்னு ஒரு யூதன் கிறிஸ்தவன் சொல்றான். கிறிஸ்தவன் பார்த்தா கரெக்ட் அப்படித்தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு அலைஞ்சா எப்படி இருக்கும்? இது நான் ஏன் சொல்றேன் தெரிஞ்சுக்கணும். இங்க நம்ம ஒரு ஆளை பற்றி பேசுறோம், அவர் உண்மையான நாங்க நம்புறோம், அவர் பொய்யர்னு நீங்க நம்புறீங்க. நம்ம ரெண்டு பேரும் உண்மையாக நம்பக்கூடிய ஒரு வேதம் திருக்குர்ஆன். இதுல நாம ரெண்டு பேரும் நான் சொன்ன ஓத்தசிமு அபில்லாஹி ஜமியா என்று கூறினால் வானத்திலிருந்து ஒரு கயிறு அப்படியே தொங்கிட்டு இருக்கு, அதுல பிடிச்சு ஆடணுங்கிற கருத்தில் நாம பொருள் இல்ல. ஏன் இல்ல? நமக்கு தெரியும், நாம அதை முன்ன பின்ன படிச்சிருக்க விளங்கி இருக்கோம், அதுக்கு பல பொருளை நாம் கொள்வோம். இருந்தாலும் இப்படி ஒரு கயிறு தொங்கிட்டே இருக்கணுங்கிற தவறான கதை நம்ம கொள்ள மாட்டோம். ஆனா ஒரு கிறிஸ்தவன் யூதன் எதிரி சல்மான் ருஷ்டி போன்றவன் அப்படி நினைக்க மாட்டான். அது நான் என்ன சொல்றேன், இந்த விஷயத்தை இவர்கள் உண்மை ஆராய வேண்டும் என்றால் இறைவன் கூறுகின்ற அளவுகள் எடுத்து வைங்க. அப்புறம் நீ சொன்னீங்க இஃப்த்ரா அலல்லாஹ், அல்லாஹ் சொல்றான்னு சொன்னீங்க. ஆமா, அது எப்படி உங்களுக்கு ஆதாரமாகும்? அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹ்வின் மேல் ஒருவன் இட்டு கட்டுவதாக இருந்தால் முல்லாக்களே அவருடைய இட்டுக்கட்டளை மக்களுக்கு எடுத்துக்காட்டுகள் குர்ஆனில் இருக்கா? ஆத்திரமுற்றதில்லை. அவர் இட்டு கட்டுகிறார் என்றால் அப்படிப்பட்டவனை எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று குர்ஆன் கூறுகிறது சொல்லுங்க காட்டுவோம். ஒருவர் அல்லாஹ்வின் மீது இட்டு கட்டுகிறார் என்றால் அதற்கெதிரில் முனாதரா போட்டு முபாரசா பண்ணி அவருடைய குறைகளையும் குற்றங்களையும் எடுத்துக்காட்டுங்கள் என்று குர்ஆன் இருக்கிறதா? குர்ஆனுடைய அளவுகோல்கிறீங்க எங்க இருக்கு? நான் சொல்றேன், எதை நாங்க என்ன வைக்கிறோமோ குர்ஆன் அளவுகோல். நீங்க சொல்றீங்க இஃப்த்ரா அலல்லாஹ் செய்யறது அநியாயக்காரன் குர்ஆன் இருக்கு. இல்ல, நீ யாரு சொன்னா? நாங்கள் உலகத்தை தான் வைக்கிறோம். ஒருவர் இறைவன் மேல் இட்டு கட்டுவதாக இருந்தால் அவரோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று இறைவன் கூறுகிறான். அவ்வாறு நடந்து கொள்ளுங்கள். அது என்ன? அடுத்த இடம் என்று சொல்றேன், இல்லாட்டி நீங்க காட்டுங்க. இதுதான் அளவுகோல் என்றால் இதற்கு முன்னால் இறைவன் மேல் இட்டு கட்டுபவர் குறித்து அல்லாஹ் எவ்வாறு நடந்து கொண்டிருக்கிறான், எவ்வாறு நடந்து கொள்ளுமாறு அல்லாஹ் மூமின்கள் கட்டளையிட்டு இருக்கிறான், அதை சுட்டி காட்டுங்க. அப்புறம் அந்த கட்டளை எங்கெல்லாம் நடைபெற்றிருக்கிறத சுட்டி காட்டுங்க. முடியாது, ஒரு நாள் முடியாது. இந்த காட்டணும் பரவாயில்ல. அப்படி முதல்ல குர்ஆன் வைக்கணும். நாங்க சொல்றோம் திருக்குர்ஆன்ல அல்லாஹ் ஒன்று சொல்றான், உண்மைக்கு ஆதாரமாக அதை நாங்க வைக்கிறோம், ஒரு முன்மாதிரியை காட்டுறோம். அதாவது முற்கால வாழ்க்கை தூய்மையாக இருத்தல் இது ஒரு அளவுகோல். ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருத்தி காட்டுறோம், உணர்றோம், அத மாதிரி வைக்கிறோம். நீங்க என்ன சொல்றீங்க? இஃப்த்ரா அலல்லாஹ், இறைவன் மேல் இட்டு கட்டுவது அநியாயம், அவலம் உண்மைதான். ஆனால் அப்படிப்பட்டவுடன் நடந்து கொள்வது எவ்வாறு, அவர் இட்டு கட்டுபவர் என்று நிரூபிப்பது எவ்வாறு, அதற்கு திருக்குர்ஆன் என்ன சொல்கிறது அதை செய்யுங்க. அதற்கு மாற்றமாக திருக்குர்ஆன் கூற்றுக்கு மாற்றமாக பொதுமக்கள், அதாவது அவருடைய ஒரு ஆள் சொல்லுடைய கருத்தை வழங்காம சொன்னா அவர் எதற்காக சொல்கிறார் என்பதை பிறருக்கு வழங்க விடாமல் மாற்றி வேறு பொருள் கொள்வது எடுத்துக் கூறுவது நன்றன்று. அன்பிற்குரிய சகோதரர்களே, நேற்றிலிருந்து கேட்கப்பட்ட பல விஷயங்களுக்கு பதில் சொல்லாமல் இப்போது எடுத்துக்காட்டிய 3க்கு சொல்லியிருக்கிறார்கள், பதில் சரியில்லை. நான் நிரூபிக்க போறேன். நேற்றுக்குள்ளேருந்து எடுத்து காட்டுறோம். ஒரு நாள் அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கு. வாதம் பண்ணாமல் இந்த இருக்கு குர்ஆன்ல இருந்து எடுத்து காட்டிவிடலாம், இந்த இருக்கு புகார்ல இருந்து எடுத்து காட்டிடலாம். இந்த மாதிரி எடுத்து காட்டாம இதுக்கு இப்ப என்ன செய்யறாங்க? பதிலுங்கிற முறையில் ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அது பொய் சொல்லியிருக்கிறது நிரூபணம் ஆயிடுச்சு. அப்புறம் ஒன்னு கேட்டாங்க, இந்த மாதிரி ஒரு ஆள் இட்டு கட்டி பொய் சொன்னா அதை நிரூபிக்கிறதுக்கு இப்படிலாம் பார்க்கணும்னு குர்ஆன்ல இருக்குதா? இருக்குது, குர்ஆன்ல இருக்கு. பொய் சொன்னா இப்படிலாம் பார்க்கணும்னு குர்ஆன்ல இருக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யஹூதின்னா ஒருத்தன், இன்னொருத்தன் நஸ்ரானின்னா.
அல்லாஹ் என்ன செஞ்சான்? கூப்பிட்டு அடே தௌராத் எப்ப இறங்குனுச்சு? தௌராத்துக்கு முந்தி தானே அவர் வாழ்ந்தாரு, தௌராத்துக்கு பிந்தி தானே யகூதி வரும், தௌராத்துக்கு பிந்தி முந்தி வாசிட்டு அந்த ஆயத்துக்கு சொல்ல வேண்டியதில்லை, போன தலைப்புல வாசிச்சிருக்கிறோம். அப்ப அந்த சரித்திர ரீதியாக கொண்டா நிப்பாட்டி எல்லாம் என்ன செய்யறான்? தௌராத்துடைய காலம் என்ன, அது என்ன, முரண்படக்கூடாது, ஒண்ணுக்கு ஒண்ணு உளராத, சொன்னா கரெக்டா இருக்கணும், அவரை போய் யகூதிங்கிறிய, இதெல்லாம் குர்ஆன்ல விளங்குது, இப்படித்தான் அணுகணும். இங்க ஒரு ஆளுடைய ஒரு நபின்னு நீங்க சொல்றீங்க, நாங்க இல்லைங்கிறோம். அவரை தான் அலசணும், அவருடைய என்ன டீட்டெயில்ஸ் என்ன, அவருடைய நிலைமை என்ன, அவர் என்னென்ன சொல்லி இருக்கிறாரு, சொன்னது சரியா இருக்கா, குர்ஆன்ல இருக்குன்னு சொல்றாரு, குர்ஆன் அதுக்கு முந்தைய பிடிச்சி இருக்குதே, இருந்தா இருக்கணுமே. இதே மாதிரியான ஒரு அணுகுமுறை தான். அடுத்தது அந்த அல்லாஹ் நானே அல்லாங்கிற கருத்தை நான் வாதிச்சேனா இல்லையா? நான் வாதிச்சேன், நவுது பில்லா. அவர் வாதிச்சதாக நான் சொன்னேனா இல்லையா? அத அதுக்கு நான் பின்னாடி படிக்கவில்லை, அதுதான் கிதாப் எடுக்கல. பின்னாடி படிச்சனால கிதாப் எடுக்கல, பின்னாடி உள்ள நான் சொல்ல போறேன், அதுக்கு படிக்காம சொல்ல போறேன். நான் நேற்று சொன்னாரு, நீங்க எல்லாத்தையும் படிச்சிருப்பீங்க, கடைசி படிச்சு தான் வந்திருப்பீங்கன்னாரு. இப்ப நினைச்சிட்டாரு, அவர் எதுக்கு சொன்னாரு எனக்கு வழங்கும், நீங்க எதுக்கு படிக்கலன்னு சொல்றீங்கிறது எனக்கு வழங்கும். சரி, அது இருக்கட்டும். அப்ப இந்த வஹதத்துல் வஜூது கருத்தை நான் சொல்றேன்னு நினைக்காதீங்க. நான் அந்த அத்வைத கொள்கைக்கு வக்காலத்து வாங்கி இதை சொல்லல அப்படின்னு பின்னாடி இருக்குதே கவனிச்சலாங்கிறாரு. நான் கேட்கிறேன், ஒரு ஆள் சொல்றாரு, என்ன சொல்றாரு? அல்லாஹ்வுக்கு மகன் இருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிவிட்டு சொல்றாரு, நான் இந்த கிறிஸ்துவ கொள்கையை சொல்றேன் நினைக்காதேங்கிறாரு. இப்படி சொல்லிட்டா சரியாயிருமா? நான் சொல்றேன், ரெண்டு அல்லாஹ் இருக்கிறான், ஆனா நான் அந்த அவங்க சொல்ற நினைக்காதீங்க அப்படிங்கிறாரு. கரெக்ட் ஆயிருமா? இவர் அத்வைத கொள்கையை சொல்றாரு, இது அத்வைத கொள்கை. பாயிண்ட் அதான், அத்வைத கொள்கையை சொல்லிட்டு மக்கள் அத்வைதம் நினைக்க கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அத்வைதம் நீங்க நினைச்சிடாதீங்க, வேற என்ன இது? அத்வைதத்தை சொல்லிவிட்டு அல்லாஹ் இல்ல நான் நாத்திகம் சொல்ற அர்த்தத்தில் சொல்ற நினைக்காதீங்க. இப்ப நான் சொல்ல சரியா வந்துடும். அப்படியா? அல்லாஹ் இல்ல நான் சொல்லி போடுறதுங்க, அல்லாஹ்லாம் கிடையாதுங்க, ஆனா நாத்தியம் நினைச்சிடாதீங்க, அதை நான் சொல்லல. ஆனா இதுக்கு சொன்ன கொள்கை என்ன, எது முன்னாடி சொல்லப்பட்டுச்சோ அது அத்வைதம். அத்வைதத்தை சொல்லிவிட்டு அங்க ஒண்ணு சேர்த்தக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி மறக்கடிக்க செய்ய சிந்தனையாளர்கள் திரும்ப மாட்டாங்க. சாதாரண நிலையில அத்வைதத்தை சொல்லல, என்னத்தை சொல்றான்னு யோசிக்க வேணாமா? சிந்திச்சு பார்க்கணும். அதுக்கப்புறம் புகாரியில வர்ற ஹதீஸ் நானே சொல்லிவிட்டாத, படிச்சனால சொன்னேன். நீங்க புகாரியில வர்ற ஹதீஸ பின்னாடி இருக்கிறது அதன் அடிப்படையில் சொன்னாருங்கிறீங்கள, புகாரியோட ஹதீஸையும் நான் சேர்த்தான் சொன்னேன். நீங்க அதை சொல்ல, நான் சொன்ன முன்னாடியே கையாவேன் காலாவேன்லாம் எல்லாம் ஒரு அடியானுக்கு அல்ல ஆவேன்னு சொல்றான். அதனுடைய கருத்து இந்த கருத்துல இல்ல, நான் தான் வானத்தை படைச்சேன். ரெண்டுக்கு ரொம்ப டிஃபரன்ஸ். இதுல என்ன வருது? அந்த நீங்க சொன்ன புகாரியோட ஹதீஸ்ல அவன் கேட்டால் நான் தருவேன் அப்படின்னு அதுல வருது. இவ்வளவு சொல்லிவிட்டு அதுக்கு என்ன மீனிங் அர்த்தம்னு கேட்டா, அவன் கேட்டா நான் கொடுப்பேன்னு அர்த்தம். ஏன் கைய அவன் கையின்னு அர்த்தம் இல்லை. அதாவது ஒருத்தர் நெருங்கிட்டான்னு சொன்னா அவன் கையா நான் ஆயிடுறேன், அவங்கால நான் ஆயிடுறேன்னு சொன்னா அவன் கேட்கறத நான் தருவேன் அப்படிங்கிற கேட்டுதான் வாங்கினப்போ நீ கேட்கிறவனாக அவன் தருவனாக தான் இருப்பான். இந்த கருத்தை அந்த ஹதீஸினுடைய லாஸ்ட் பகுதி விளக்கிறது. இதையும் நான் சொன்னேன், இதையும் நான் சொல்லிட்டேன். இப்ப பாருங்க, இந்த ஹதீஸ் அடிப்படையில் என்று சொன்னா இது எப்படி இருந்திருக்கணும்? நான் தான் முன்னாடி இருந்தேன், வானத்தை நான் தான் படைச்சேன், நான் தான் பூமியை படைச்சேன், நான் தான். அதுக்கு இதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? சிந்திச்சு பார்க்கணும். அத்வைதம் இல்லைன்னு மறுத்த அத்வைதம் இல்லைன்னு ஆயிராது. சொன்னது அத்வைதம். அப்ப ஒவ்வொருவரும் அத்வைதத்தை சொல்லிவிட்டு நான் அத்வைதத்தை சொல்லவில்லை அப்படின்றாங்க. நான் என்ன செய்வேன்? இவ்வளவு சொல்லிவிட்டு நான் அத்வைதத்தை சொல்லலைங்க, அதை சொல்ற நீங்க நினைச்சுக்கிறாதீங்க அப்படின்னு போயிட்டா சரியா வந்துருமா? இது அத்வைதமா இல்லையா? அப்ப இரண்டு விஷயம் வழங்குது. அத்வைதம் கூடாது என்று விளங்கி கொண்டே இதை சொல்லி இருக்கிறார். இன்னொரு முக்கியமான பயன் என்ன தெரியுமா? அத்வைதம் இல்லைன்னு மறுக்கிறதுல இருந்து இந்த அத்வைத கொள்கை மார்க்கத்துல கூடாதுன்னு அவருக்கே தெரிஞ்சுக்கிட்டு அந்த அத்வைதத்தை சொல்றான்னு தான் வழங்குது. இல்லாட்டி அதையும் சொல்றாரு வழிய வலிந்து இது அத்வைதத்தை நான் சொல்றேன் நினைக்காது, பயமாவும் இருக்குது. அதே நேரத்தில் மக்கள் ஏத்துக்கிறவும் செய்யணும், ஏத்துக்கிறாம போயிடக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு நிலையில இதை சொல்லி இருக்கிறார். எதையும் மறைக்கல. அப்புறம் சொன்னார், இது கனவுல கண்டது, முன்னாடியில பார்க்கணும். நபிமார்கள் கனவுல கண்டது எப்படி எடுத்துக்கிறது? ரோயல் அம்பியாய் வகையும் இல்லையா? நபிமார்களுடைய கனவுனா நெசந்தானுங்க, வகிதானே. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி ஒரு கனவு வர காணாம அவர்களே அல்லாஹ்வானதாக நான் ஒரு கனவிலே நான் தான் பூமியை படைச்சேன், நான் தான் வானத்தை படைச்சேன். ஷைத்தான் வரமாட்டாங்க மத்தாளுக்கு கனவுல வர்ற மாதிரி நபிமார்கள் கனவுல. என் கனவுல ஷைத்தானே நான் தான் அல்லாஹ்ங்கிற மாதிரிலாம் ஆயிடுவான்.
ஷைத்தான் வந்து நபிமார்களுடைய கனவுல வரமாட்டான். ருயல் நம்பியாய் வஹியும், நபிமார்களுடைய கனவு வஹி, அதை சேர்த்து வச்சுக்க, நபிமார்களுடைய கனவு வஹி அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. இதை நீங்க கனவு இல்லைன்னா பிரிக்காத. நபிமார்களை பொறுத்த வரைக்கும் அல் ஐனு நாயிமத்துன் வல் கல்பு யக்லான், கண்கள் தான் உறங்கும், உள்ள விழித்துக் கொண்டிருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க, அதனால ரசூல் ஸல்லல்லாஹு தூங்கி எந்திரிச்சு ஒழு செய்ய மாட்டாங்க. நம்ம தூங்கினா ஒது முறிஞ்சு போயிடும். உங்க மதகப சட்டம் எனக்கு தெரியாது, ஹதீஸ்ல உள்ளது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தூங்கி எந்திரிச்சா ஒழு செய்யாம போய் தொழுதுருவாங்க. நம்ம தூங்கி எந்திரிச்சா காற்று போயிருக்கும், அது போயிருக்கும், ஒழு செய்யணும். அதுக்கு சொல்றாங்க அல் ஐனு நாயிமத்துன், கண்ணு தான் தூங்கும், ஒல் கல்பு யக்லான், கல்பு விழித்துக் கொண்டே இருக்கும், சைத்தான் வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் நபிமார்களுக்கு கொடுத்த கிஃப்ட் இது. நீங்க சாதாரண மனிதன் இப்படி கனவு கண்டதா சொன்னால் உங்க விளக்கம் அவ்வளவும் சரி. நீங்கள் யாரை பற்றி சொல்கிறீர்கள்? யார் நபி என்று சொல்கிறீர்கள்? நபி இறை தொடர்பு உள்ளவர் சொல்றீங்க. அவர் கனவுல இந்த மாதிரி சைத்தான் விளையாட்டு நடந்திருக்குன்னு சொல்றீங்க. இது சைத்தான் விளையாட்டு தானே? இது நான் அல்லான்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்து வர்றது என்ன விளையாட்டுது? இதுல இருந்து இன்னொரு பாயிண்ட் தெரியுது. கனவுல இந்த மாதிரியான குர்ஆனுக்கு மாத்தமான விளையாட்டுலாம் வந்திருக்கிறதுனால அவர் சாதாரண மனிதர் தான் வழங்குது. இன்னொரு பாயிண்ட், நீங்க பாயிண்ட் எனக்கு எடுத்துறீங்க. கனவுன்னு சொன்னீங்கன்னா கனவுல சைத்தான்ல இருந்து அவர் பாதுகாக்கப்படல. சைத்தான் வந்து கண்டதையும் காட்டிருக்கான். இது சைத்தானுடைய வேலை தான். ஏன் அவரே சொல்றாரு பகதத்துல் வஜீது கூடாதுன்னு, இது அத்வைதம் கூடாதுன்னு அவரே சொல்றாரு. எந்த அத்வைதம் கூடாதுங்கிறாரோ அந்த அத்வைதம் அவரது கனவில் வருகிறது என்று சொன்னால், அவர் கனவு பாதுகாக்கப்படல என்று சொன்னா, சைத்தானால் ஊடுருவ முடியும் என்று சொன்னா, இன்னொரு தலீல். இப்ப நான் இன்னொன்னு எடுத்து வச்சுதான் வச்சுக்கிறேங்க. நான் எடுத்து வச்ச பாயிண்ட் எத்தனைதான்? அது அந்த கணக்குப்படி எடுத்தா 13 தான், 11 தான் இது வரைக்கும் எடுத்து வச்சேன். இப்ப அய்யூப் சாஹிப் சொன்ன விளக்கத்துல இருந்து 12. இப்ப அய்யூப் சாஹிப் சொன்ன விளக்கத்துல இருந்து நினைச்சுங்க 12 பாயிண்ட் ஆச்சு. 12 பாயிண்ட்டுக்கு பதில் சொல்லணும். கனவுல எப்படி சைத்தான் வந்து இப்படி மார்க்கத்துக்கு விரோதமானதை சொன்னாண்டு. ஆக இந்த பாயிண்டும் சரியில்லை. அடுத்தது திரும்பவும் கமருக்கு விளக்கம் சொல்றாரு. என்ன சொன்ன நல்லா கவனிக்கணும். மற்றதுக்கெல்லாம் விளக்கம் நேற்று கேட்டு ரொம்ப லேசான கேள்விக்கு பதில் சொல்லப்படல, கவனிச்சுக்கிறீங்க, ஞாபகத்தில் வச்சுக்கிறீங்க. இன்னைக்கு கேட்டது சொல்ற பதிலாவது கமருங்கிற வார்த்தையை பத்தி உள்ள சர்ச்சை. என்ன சர்ச்சை? ஹிலால் 1, 2, 3 இருக்காங்கிற பேச்சு இல்ல. 1, 2, 3 அடக்கி மொத்த நிலவுக்கு கமர் என்று சொல்லப்படுமா? இது எதுக்காக அவர் சொல்றாரு? தன் ஹசிபுல் கமர்னு வந்துருச்சான் அந்த இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ்ல. அந்த கமர் அந்த 3 நாள் நீக்கணும்னு சொல்ல வர்றாரு. கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு விளக்கிய நான் சொல்லியிருந்தேன். அல் கமர் என்று சொன்னாலே 3 நாள் நீங்கிறதாங்கிறார். அவருடைய வாதம் அதுதான். அதுக்கு தான் ஹராதி சொன்னாரு. அவர் கேட்கிறாரு, அப்ப சூரியன் சந்திரன் சுத்துதுங்கிறீல 3 நாளைக்கு பிறகு சுத்தாதான்னு கேட்கிறாரு. நான் சொல்றது 3 நாளைக்கு பிறகு கமர் சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லல, 3 நாளைக்கு முந்தையும் சொல்லலாங்கிறது தான் பேச்சு. அதான் நான் என்ன சொல்றேன், முழுசுக்கும் சொல்லலாங்கிறேன். 1ல இருந்து 28 வரைக்கும், அப்புறம் அமாவாசை வரைக்கும் அந்த மொத்த கோளுக்கு, அந்த துணைக்கோள், மொத்த துணைக்கோள் இருக்க அதையும் கமர் என்று சொல்லலாம். 1க்கும் சொல்லலாம், 2க்கும் சொல்லலாம், 3க்கும் சொல்லலாம், எல்லாத்துக்கும் சொல்லலாம். அதுக்கு பிறகு சொல்லக்கூடாது நான் சொன்ன மாதிரி நானே தானே சொன்னேன். ஹத்தா ஆத கல்லூரி ஜுனில் கதீம், அது இற்று போன பாலையை போல சுருங்கி பாலை போல வர்ற வரைக்கும் கமர்னு சொல்றாண்டு. நான் தான் சொன்னேன் 1ல இருந்து கடைசி வரைக்கும் சொல்லலாம் தான் என் வாதம். உங்க வாதம் 3 நாளைக்கு சொல்லக்கூடாதுங்கிறது. உங்க வாதம் என்ன? முதல் 3 நாளைக்கு கமர் சொல்லப்படாது, திருப்பி விடுறாரு, மக்களை திருப்பி விடுறாரு. பிந்தின நாளைக்கு உள்ள கமர் இல்லையா? அப்போ பிந்தின நாளைக்கு உள்ள கமரு அதுல சந்தேகம் இல்ல. முந்தின நாள்களுக்கு 3 நாள் கமர்னு சொல்லக்கூடாது என்பதுதான் மிர்சா சொன்ன கூற்று. ஆமா, முதல் 3 நாள்களுக்கு சொல்லக்கூடாதுன்னு அவர் சொன்னார். முதல் 3 நாள் சொல்லப்பட்டுருச்சு. முதல் 3 நாளைக்கு கமர்னு சொன்னவன் மடையன், அவன் விவரம் கட்டவன், அவனுடைய அறிவு பசாதா போச்சு, கெட்டு போச்சு இப்படின்னு சொன்னார். ரப்புல் ஆலமீன் சொன்னான் முதல் 3 நாளைக்கு என்ன செய்யறான்? கமர்னு சொல்றான். அப்ப இந்த குர்ஆனை கொண்டு அவர் வந்து உயிரூட்ட போறாருன்னு சொல்றீங்க. அல்லாஹ் இதை பயன்படுத்தி இருக்கிறான் ஒரு 4-5 இடத்துல கமருங்கிறத மொத்தத்துக்கு. இந்த இல்மு அவருக்கு இல்ல, ஞானம் இல்ல. அல்லாஹ் மடையன்னு சொன்னது ஒண்ணு. அப்ப குர்ஆனை கொண்டு நீங்க எல்லாம் குர்ஆனை சொன்னா தப்பு செஞ்சிருவீங்க. நான் கண்டுபிடிச்ச இந்த விஷயம் அவருக்கு தெரியல. நான் கண்டுபிடிச்ச சொன்ன கமருங்கிறது இந்த இதுதான் குர்ஆன்ல பயன்படுத்தி இருக்கு. சாதாரண ஒருத்தன் குறிச்சு வச்சுக்கணும். சாதாரண ஒருத்தன் சொல்றேன் கமர் இத்தனை இடத்துல பயன்படுத்தி. இந்த சாதாரணனுக்கு தெரியக்கூடிய ஒன்று இந்த குர்ஆன் அவர் தான் வந்து தாவா செய்வார், அவரை கொண்டுதான் குர்ஆன் விளக்கம் கிடைக்கும். அவருக்கு தெரியலன்னா என்ன அர்த்தம்? நான் கேட்ட கேள்வி என்ன, நீங்க என்ன பதில் சொல்றீங்க? இதுவும் பதில் இல்லை. அதுக்கடுத்து அந்த பாதிரி இமாத்துத்தீன் அப்படிங்கிறவர் சம்பந்தமா தான் அது வருது.
அதனால என்ன, அது சம்பந்தமா வந்தா தீண்டாமை பேசலாம், ஜாதியை பத்தி பேசலாம் இருக்கா? நான் பேசலாம், ஒரு பேச்சுக்கு நான் பேசலாம், அவன் ஜாதிக்குள் வேலையை கொடு அவன் அப்படின்னு நபிங்கிற நிலையில இருந்து பேசலாமா? நான் பேசினாலும் தப்பு தான், ஆனா அவ்வளவு பெரிய தப்பு இல்ல. ஏதோ ஒரு மனுஷங்கிற நிலையில கோவப்பட்டு பேசுறதுன்னு அர்த்தம். நீங்கள் என்ன வாதித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்ற நிலையில இருந்து பதில் சொல்லணும். நீங்க நபிங்கிறீங்க, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது மாதிரி யாராவது சொல்லியிருக்காங்களா? பேச வரும்போது அவன் ஜாதிக்குள்ள வேலை செய்ய, கொத்தம் வேலை செய்ய, தச்சம் வேலை செய்ய, சக்கிலையும் வேலை செய்ய, இப்படி சொன்னாங்களா? அதுதான் பேச்சு. யாருக்கு சொன்னா எனக்கு என்ன? அவர் இமாதுக்கு சொல்லிட்டு போறாரு, வேற இஸ்மாயிலுக்கு சொல்லிட்டு போறாரு, யாருக்கு சொன்னா எனக்கு என்னன்ற? இது சரியான வார்த்தையா? யாருக்கு சொன்னதுன்னு பார்க்கணுமா? யாருக்கு சொன்னு பார்த்தோம்னா சொல்லலாம்னு வந்துருமா? ஒரு மாற்று மதத்திட்ட போய் பேசும்போது நீ சக்கிலையும் நான் அந்த வேலையை செய்யணும் சொல்லலாமா? அவன் வழங்க கூடாதா? மாற்று மதத்துக்காரன் சொன்னா மட்டும் அல்லாஹ் சொல்ற போது நீங்க மாத்தமா போய் வந்து பேசலாம்னு அர்த்தமா? பாதிரியாவே இருக்கட்டுமே, இஸ்லாம் கற்றுக் கொடுத்த அந்த நாகரிகம், இஸ்லாம் கற்று தத்துவத்தை தானே அங்கேயும் சொல்லணும். இதெல்லாம் யார்கிட்ட சொன்னாரு? முன்ன இருந்து பார்க்கணும். இமாதுதீனை பத்தி சொல்றாரு, சொல்லிட்டு போறாரு. என்ன இமாதுதீனை பத்தி சொல்றாரு? நீங்க முன்னாடி வாசிச்சதுனால இதுல என்ன வெயிட் கூடிருச்சுன்னு அப்ப இப்படி சொல்ல போறீங்களா? அப்ப பிற மருத்துவ அறிஞர்கள்ட்ட போய் பேசும்போது அப்ப என்ன செய்யலாம்? நீ போய் செருப்பு தைக்கிற வேலையை செய் அப்படின்னு சொல்லலாம். அங்க போறீங்களா? எல்லாத்தையும் தானே அந்த நாகரிகத்தை கடைபிடிக்கணும். இதுல என்னத்துக்காக வேண்டியதை சொல்றீங்க? அது ஒரு வேடிக்கை. நான் சொன்ன ஆயத்தை வேற, அவர் வேற ஒரு ஆயத்தை வாசிக்கிட்டு இப்படி சொல்லிருக்கிறாரு. நான் அதை வாசிக்கவே இல்லை. துக்குறப்புக்கும் உள்ளது கலக்குக்கும் மின்னம்சியும் ஆகிதாண்டாரு. ஒரு நப்சில இருந்து படைச்சாண்டு. நான் அந்த ஆயத்தை வாசிக்கவே இல்லை. இந்த அமரு காலையில இருந்து வரைக்கும் வாசிக்கல. நான் வாசிச்சது யாய் ஒன்னா சின்ன கலக்குனாக்கும் மின் தக்கரியும் உன்சா ஒஜால்னாக்கும் சோபம். இந்த புஸ்தகத்துல முன்பின் பார்க்க சொன்னீங்களே, நான் என்ன ஆயத்தை எடுத்து வச்சேன்? இன்னும் அக்கிரமக்கும் இந்த ஆயத்துக்காக்கும் எடுத்து வச்சேன். தக்குவாவை தான் எல்லாம் பார்க்க சொல்றாண்டு. இவர் ஒரு ஆத்மாவிலிருந்து படைத்தாங்கிற அந்த ஆயத்தை நீங்கள் சொல்லி மறுத்தீர்கள். அந்த இமாதுதீன் சாஹிப் விஷயத்தை சொன்னவர், பாதிரியை பத்தி சொன்னவர் சொல்றார். பேர் தெரியாதனால அவருங்க பேர் என்ன, சகோதரர் முஸ்மில் அப்படி சொல்றாரு. நான் அந்த ஆயத்தை எடுத்து சொல்லல. நான் சொன்ன ஆயத்து எது? இன அக்கிரமக்கும் இந்த ஆயத்துக்காக்குங்கிறது தான் நான் சொன்னேன். அது முக்கிய பாயிண்ட். அந்த இடத்துல அல்லாஹ் கூப்பிடுறது யாயுகன் நாசுன்னு தான் கூப்பிட்டான். யாயுகள் முஸ்லிமோன்னு கூப்பிடல. நாசுகளை அனைவரையும் அழைச்சுதான் அந்த நாகரிகத்தை கத்து தர்றான்ல. நாசுகளுக்கு பூரா உள்ளதுதான். பாதிரிக்கு ஒரு நாகரிகம், மற்றவனுக்கு ஒரு நாகரிகங்கிறது இல்லை. ஆக நான் சொல்றது, இவங்க இந்த 2-3 சொன்ன விளக்கம் சரியில்லை. அது உங்களுக்கு திருப்தி, ஒரு அரை திருப்தி, கால் திருப்தி அளிச்சாலும் பதில் சொல்லப்படாம போனதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அறவே திருப்தி அளிக்காத நியாயமா சிந்திச்சா அதை நீங்க என்ன செய்யணும்? கவனத்தில் வச்சுக்கணும். நாங்க ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சுக்கிறோங்க. எதையும் நாம இட்டுக்கட்டி ஒண்ணும் சொல்லலைங்க. அது ஒரு விஷயம், நீங்க நபின்னு சொல்லக்கூடியவருடைய நூல்ல இருந்து நாங்க எடுத்து வச்சா உங்களுக்கு மகிழ்ச்சி பொங்கணும். அதான ஒரு யதார்த்தமான நிலைமை. என்ன, நீங்க நபின்னு நினைக்கிறதுல இருந்து நாங்கள போய் எடுத்து வைக்கிறோம். நம்ம நபியோட இதெல்லாம் எடுத்து சொல்றாங்கன்னு சந்தோஷப்படணும். இப்ப அதை சொல்ல விடாமல் ஆக்கலாமாங்கிற நிலையில நீங்க இருந்தீங்கன்னா அது என்ன அர்த்தம்? அந்த அளவுக்கு இது சொல்லாதீங்க. அது நீங்க மகிழ்ச்சி தானே உங்களுக்கு வரணும். உங்களுக்கு என்ன வரணும்? நம்ம நபி குர்ஆன் இருந்து ஒருத்தர் எடுத்து வச்சா நமக்கு சந்தோஷம் வருதா இல்லையா? அது மாதிரி என்ன செய்யணும்? நம்ம நபி சொல்றாங்க, எடுத்து வைக்கட்டும். நல்ல நேரம் எடுத்து வைங்க. எங்க நபியுடைய கூட்ட மக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அதை சொல்ல முடியாத நிலையில இதை வைக்காதீங்க. தேவையில்லைன்னா உங்க நிலையில இது சரியா? நீங்க இருக்கிற நிலையில சரியான்னு நான் கேட்கிறேன். ஏன் அப்படி அதுக்கு ஒரு பயப்படுறீங்க? இதுக்கு எதுக்கு ஒரு பயம் வருதுன்னு கேட்கிறேன். அந்த ஒரு உதாரணத்துக்காக வேண்டி இந்த அகமது வாசிப்பாரு எசக்கியல கேசட்ல பார்த்து தெரியும். எசக்கியல் 23 வாசிப்பாரு. வாசிக்க விட மாட்டாங்க பாதிரிகள்லாம். பைபிள்ல எசக்கியல் 23வது அதிகாரம் இருக்கு. அது அடல்ட்ஸ் ஒன்லி படிக்கிற மாதிரி உள்ளது. ரொம்ப செக்ஸா இருக்கும். அதை சபையில நீ படிச்சு காட்டும் பாரு பாதிரிட்ட. அவங்கள படிக்க மாட்டேன், படிக்க மாட்டேன், பரிசு தர மாதிரில இந்த சபையில இவ்வளவு பேரை வச்சு படிச்சா பரிசு தர பாரு. அதுக்கு ஜீர்ணிக்க மாட்டாங்க. ஏன்? சரியில்லைங்கிற பயப்படுறாங்க. குரான்ல எந்த ஒன்றையாவது படிக்க சொல்லி என்கிட்ட சேலஞ்ச் பண்ணா நான் படிப்பேனா இல்லையா? எந்த சபையிலையும் ஆணும் பெண் இருக்கும்போது படிப்பேன், அக்காவோட படிப்பேன், தங்கச்சியோட படிப்பேன், மனைவியோட படிப்பேன். இது உங்க இதுல இருந்து படிக்கும் போது நீங்க என்ன செய்யணும்? நிறைய சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹ், எல்லாத்துக்கும் பதில் இருக்கு. நீங்க தப்பா புரிஞ்சிருக்கிறீர்கள். சொல்லுங்க, நிறைய சொல்லுங்க. அந்த சந்தேகம் நாளைக்கு வர மக்களுக்கு தீரட்டும். உண்மை இருந்தா இன்னும் எவ்வளவு இருக்கு அவளையும் சொல்லுங்க. இதுக்கு இந்த வழக்கம் மக்களை தெரிஞ்சு கொள்ளுங்கள். அப்படி இல்லைங்க சொல்லணும். நாங்க சொல்ல தயங்கினா கூட எடுத்து காட்டுங்க. இன்னும் சொல்லுங்க, அள்ளி போடுங்க. நீங்களே தந்து இன்னும் கொஞ்சம் புக்கு இந்த எங்கள்கிட்ட இல்லாதவங்கள்ட்ட 4-5 இருக்குது, இதுல இருந்து பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லணும். உதாரணத்துக்கு சத்தம் இல்லாம சிரிக்கணும். யாரும் மீறக்கூடாது. சிரிக்கலாம், சத்தம் போடக்கூடாது. அதனால இது சரியா போச்சு. அடுத்து வர்றேன். அந்த
ஹகீகத்துல் வஹி பக்கம் 108ல இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை கவனிச்சுக்கணுங்க. அதாவது குர்ஆன்ல வருது பாருங்க ஒரு வசனம், அதையெல்லாம் எடுத்து அந்த சூறாவை தர்த்தீப் இல்லாம அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு எடுத்து தொகுத்து வச்சிருக்கு. அவருக்கு வந்து வஹீன்னு சொல்றதுல அதான் இருக்குது. உதாரணமா குர்ஆன்ல பத்ர்ல அல்லாஹ் வெற்றி கொடுத்தானே இல்லையா முஸ்லிம்களுக்கு, அந்த ஆயத்து இருக்கு. லக்கத் நஸரகுமுல்லாஹு பி பத்ரின் வ அன்தும் அதில்லா, நீங்கள் ரொம்ப சிறுபான்மையா இருக்கும்போது உங்களுக்கு அல்லாஹ் உதவி செய்தான், இந்த ஆயத்து இருக்கு. இது அதற்குள்ளது. இதை எடுத்து சிவாரி அந்த சூறாவில போட மாட்டாரு. எனக்கு இது வந்துச்சு, இதுக்கு என்ன அர்த்தம் அது பாருங்க, அர்த்தத்தை பாருங்க. லக்கத் நஸரகுமுல்லாஹு பி பத்ரின் வ அன்தும் அதில்லா, நல்லா வழங்குதுல. இது இவருக்கு வருது. இப்ப பத்ருங்கிற ஒரு இடம், அந்த இடத்துல வந்து ஒரு போர்க்களம், அதுல முஸ்லிம்கள் வெற்றி பெற்றாங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இதே ஆயத்தை அல்லாஹ் இவர்கிட்ட சொல்றான். இதுக்கு இப்ப என்ன அர்த்தமா, குதானே பத்ருமே போட்டுவிட்டு அர்த்தம், குதானே அல்லாஹ் பத்ரில யானி பத்ரில, அதாவது என்னது சௌதே சதீமே 14வது நூற்றாண்டிலே. பத்ருன்னா என்ன அர்த்தம், 14 நூற்றாண்டு அர்த்தமா. பத்ருல நல்லா சொல்றான் இவருக்கு வந்த வகையில, அதாவது 14ஆம் நூற்றாண்டுல உங்களுக்கு இழிவுல இருந்து வெற்றி வகை தந்தான். இப்படி உம்தாசுல் யௌம அய்யுல் முஜ்ரிமூன் இன் ஹாதா இல்ல இக்திலாத் குல் லவ் கான மின் இன்தி கைரில்லாஹி ல வஜது ஃபீஹி இருக்குல, ல வஜத்தும் ஃபீஹி, எல்லாம் குர்ஆன்ல உள்ள வசனம். ல வஜத்தும் ஃபீஹி இக்திலாபன் கதீரா குல் இந்தி ஷஹாதத்து மினல்லாஹி குர்ஆன்ல உள்ளது. ஃபஹல்லன்தும் மூமினூன் குர்ஆன்ல உள்ளது. இதெல்லாம் அது அங்கங்க பொறுக்கி இது தனக்கு வந்ததுன்னு சொல்றேன். வேற ஒண்ணும் இல்ல. நான் கேட்கறது என்ன தெரியுமா, இப்படி நிறைய இருக்கு. சாம்பிளுக்கு இந்த பதில சொன்னேன். ஒவ்வொரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு ஆயத்தையா எடுத்து அதுல வஜதுன்னு இருந்தா அந்த வஜத்துண்டுவாரு, அப்படியும் போடுவாரு. ஒம்தாசுலையும் ஐகுல் முஜ்ரிமும் ஒரு கண்டினியூ ஒரு சம்பந்தமே இருக்காது. இந்த மாதிரி உள்ளது. இப்ப பத்ருன்னு சொன்னா 14ஆம் நூற்றாண்டு எங்க இருக்குது, இத பக்கமா ஹகீகத்துல் வஹி 108, பத்ருன்னு ஹகீகத்துல் வஹி 108ஆம் பக்கம். அப்ப பத்ருன்னு சொன்னா என்ன அர்த்தம், 14ஆம் நூற்றாண்டு. இது எங்க என்ன உள்ள வழக்கம், அல்லாஹ்வுடைய கலாம் அப்படி தூக்கி போட்டுக்கிட்டு சிந்திக்கிறதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது குர்ஆன்ல உள்ள ஒவ்வொரு வசனத்தையும் தனக்கு ஒரு தடவை இறங்கின மாதிரி காட்டி அதுக்கு அவர் ஒரு வழக்கத்தை கொடுத்துவிட்டு இப்படி செஞ்சிருக்காருங்கிறதுக்கு இந்த பத்ரு ஒரு சான்று. பத்ரு ஒரு சான்று. அதாவது அல்லாஹ் சொல்ற மாதிரியே அவர் கொண்டு வர நினைக்கிறார், அதையே எடுத்து போறாரு. அவ்வளவு அல்லாஹ் சொன்னாதான் இருக்கும். இது பாருங்க, அதுக்கு இன்னொன்று வருமே, இந்த பராஹீன்ல அதை சொன்னா நல்லா இருக்கும். அந்த எடுங்க, அதாவது பராஹீன் அகமதியா 265. இன்னொரு பாயிண்ட் கேளுங்க. இந்த பராஹீன் அகமதியாவுல யா அகமதுன்னு அவரை கூப்பிட்டு அல்லாஹ் அவர்கிட்ட பேசின செய்தி பாருங்க. யா அகமது, இது குர்ஆன்ல இல்லாத வார்த்தை. பாரக்கல்லாஹு ஃபீக, இது குர்ஆன்ல இல்லாத வார்த்தை. அப்புறம் சொன்னார் பாருங்க, மாரமைத்த இதரமைத்த, குர்ஆன் ரசூலுல்லாஹ் சொன்னது, மாரமைத்த இதரமைத்த வலாக்கின் அல்லாஹ் ரமா அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் லி துதிர கௌமன் மாவுனிர குர்ஆன். அவ்வளவு லி துதிர கௌமன் மாவுனிர ஆபாவும் குர்ஆன்ல இருக்கு. வரிசையா படிக்கல, விட்டு படிக்கல. ஒலி தஸ்தபீன சபீலுல் முஜ்ரிமீன் குர்ஆன்ல இருக்குது. குல் இன்னி உமிர்து குர்ஆன்ல இருக்குது. வான அவலுல் மூமினீன் குர்ஆன்ல இருக்குது. பக்கமா 265 பக்கம். குல் ஜால் ஹக் வ ஜஹகல் பாத்தில், வரிசை அவருக்கு வந்திருக்கு பாருங்க. அவருக்கு வஹி வந்திருக்கு. யா அஹ்மது பாரக்கல்லாஹு ஃபீக மட்டும்தான் அதுல இருக்கு. மீதி எல்லாம் குர்ஆன்ல உள்ள அப்படியே ஒவ்வொரு சூறாவுல உள்ள 2 வசனத்தை எடுத்து அரபில என்ன எனக்கு வந்தது என்று அவர் சொல்றாரு. கவனிங்க, சிந்திக்க வேண்டிய விஷயம். நீங்க குல் ஜால் ஹக் வ ஜஹகல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஜஹூகா. அஜா இதுல அவர் சேர்க்கிறார். அவருக்கு தனியா உள்ளது என்ன தெரியுமா, குல்லு பரக்கத்தின், இது ஒண்ணு எக்ஸ்ட்ரா இப்பதான் சேர்க்கிறார் பாருங்க. குல்லு பரக்கத்தின் மின் முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபதபாரக மன் அல்லம வ தஅல்லம. இது ஒரு வார்த்தை இடையில சேர்க்கப்படுது, அவ்வளவுதான். அப்புறம் ஆரம்பிக்குது குர்ஆன். குல் இனிஃப்தரைத்துஹு ஃபஅலைய இஜ்ராமி ஹுவல்லதி அர்ஸல ரசூலஹு பில் குர்ஆன் ஹுவல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக்கி லியுظஹிரஹு அலத் தீனி குல்லிஹி. குர்ஆன் லாமுபத்தில லி கலிமாத்தில்லா குர்ஆன். இப்படி குர்ஆன்ல எடுத்து போறாரு. அதுல ஒரு வேடிக்கை பாருங்க, குர்ஆன்ல எடுத்து போறாருல, திடீர்னு அதுக்கப்புறம் லாமுபத்தில கவனிக்க வேண்டிய பாயிண்ட் தான் வருது. லாமுபத்தில லி கலிமாத்தில்லாய்க்கு அப்புறம் லுலிமு அப்படின்னு வருது. லுலிமுன்னு ஆரம்பிக்குது. இந்த லுலிமுன்னா அநீதி இழைக்கப்பட்டார்கள், அவர்கள் அநீதி இழைக்கப்பட்டார்கள் அர்த்தங்க. இங்க யாரு அநீதி இழைக்கப்பட்டவர்களை பத்தி ஒண்ணுமே இல்லை. திடீர்னு லுலிமுன்னு வருது.
அவர்கள் அநீதிக்கப்பட்டார்கள். அது என்ன கேட்டா எடுத்து குரான்ல இருந்து அப்ப இந்த துலிமுக்கு முன்னாடி ஒரு 4 வார்த்தை இருக்குது, அது சேர்ந்தா அர்த்தம் வரும், அதை விட்டுட்டாரு. வஹியா வந்திருந்தா இப்படி வராது. குரான்ல இந்த துலிமு இருக்குது. துலிமு இன்னல்லாஹ அலா நஸ்ரிஹிம் லகதீர் குரான்ல இருக்குது. துலிமு இன்னல்லாஹ அலா நஸ்ரிஹிம் லகதீர் இருக்கு. இதுக்கு அர்த்தம் வராது. இப்ப இவருக்கு வந்து இது பிரகாரம் வச்சதுக்கு அர்த்தம் வராது. துலிமு அதை எடுங்க அந்த ஆயத்தை. இன்னல்லாஹ உதின இல்லதீன பிஅன்னஹும் துலிமு உதின இல்லதீன யுகாத்தலூன யுகாத்தலூன பிஅன்னஹும் துலிமு உதின அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. இல்லதீன யுகாத்தலூன யார் சண்டைக்கு அழைக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஏன் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது? பிஅன்னஹும் துலிமு அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் அநீதிக்கு உள்ளாகப்பட்டிருக்கிறார்கள். அதனால் எதிர்த்து சண்டை செய்வதற்கு பின்னர் இருக்குது அனுமதி இருக்குன்னு வருதுங்க. உதினல் இல்லதீன யுகாத்தலூன பிஅன்னஹும் துலிமு வ அன்னல்லாஹ அலா நஸ்ரிஹிம் லகதீர்ங்கிறது குர்ஆனுடைய ஆயத். இவர் குர்ஆன்ல இருந்தா எடுத்து போட்டாருங்கிறதுக்கு பெரிய சான்று. இவருக்கு வந்திருந்தா இந்த துலிமுக்கு முன்னாடி என்னமாவது வரணும். அதாவது நல்லா கவனியுங்கள், இது மஜ்ஹூலான ஃபிஅல், செய்யப்பாட்டு வினை. மஜ்ஹூலான ஃபிஅல்னா செய்யப்பாட்டு வினை. அடிக்கப்பட்டான்னு சொன்னா யாருன்னு எனக்கு தெரியணும். சும்மா அடிக்கப்பட்டான்னு சொல்லக்கூடாது. அடித்தான்னு சொன்னாலும் செய்தவன் வரணும், அடிக்கப்பட்டான்னாலும் அடிச்சவன் அடி வாங்கினவன் வரணும். இங்க என்ன ஆரம்பிக்குது? முன்ன பின்ன ஒண்ணுமே இல்லை. திடீர்னு துலிமு அவர்கள் அநீதி இழைக்கப்பட்டார்கள். எவர்களையும் காணோம். ஆனா குர்ஆன்ல இது இருக்குது. துலிமு போட்டிருக்கல பாருங்க. அதாவது உள்ளதி இனிஃப்தரைத்துஹு வஅலைய இஜ்ராமி, நான் இட்டு கட்டியிருந்தால் என் மீது மற்றும் கொலை உள்ள எடுத்து போட்டுட்டாரு. உள்ளதி அரசல ரசூலுஹு பில் ஹுதா ஒரு சூரா இருக்கு, எடுத்து போட்டாரு. வந்து லாஹில் கலிமாத்தில்லா, அல்லாஹ்வுடைய கலிமாவை மாற்றுபவன் கிடையாது. துலிமு அநியாயம் செய்யப்பட்டார்கள். என்ன இது? குர்ஆன்ல இருந்து எடுத்து ஒரு வசனத்தை ஜோடிச்சிட்டு எனக்கு வந்துச்சு சொன்னார் இருக்கு. இந்த துலிமு என்பதற்கு முன்னாடி அவர் விட்டிருக்காரு பாருங்க. என்ன விட்டிருக்காரு? அங்கிருந்து எடுத்து எழுதுனது உதினல் இல்லதீன யுகாத்தலூன பிஅன்னஹும் துலிமு. பக்கம் 265 பராஹீன் அஹ்மதியா. கவனிக்கணும். அப்ப இந்த லுலிமுங்கிறதுல இது சொந்தமா இவர் தயாரிக்கல, குர்ஆன்ல இருந்து எடுத்து சேர்க்கிறாரு. அவசரத்துல இந்த இது விட்டுட்டாரு. உதினல் இல்லதீன தெரியுது, ஒரு கற்பனையா இட்டு கட்டி சொல்லல. இல்லாட்டி துலிமுக்கு என்ன அர்த்தம்? யாரை பார்த்து இது மீட்டுறது? துலிமுன்னா இந்த லமீர் என்ன சொல்றாங்க? வால்யூமா? வால்யூம் 1 வந்து பக்கம் 265. அவருடைய இல்ஹாமத் உங்களுக்கு தெரியுமா? இல்ஹாமத். சரி, அப்புறம் இன்னா கபைனாக்கள் முஸ்தஹதீன் அங்க எடுத்து கொடுக்கிறாரு. யகூனுல் அன்னாலக ஹாதா இன் ஹாதா இல்லா கவுலுல் பஷர் குர்ஆன்ல உள்ளது. வ ஆனஹு அலைஹி கௌமுன் ஆகரூன் குர்ஆன்ல உள்ளது. அபதாத்துன சிஹ்ர வ அன்தும் துப்சிரூன் குர்ஆன்ல உள்ளது. ஹைஹாத்த லிமா துவதுன் குர்ஆன்ல உள்ளது. மின் ஹாதல்லதி ஹுவ மஹீன் வலா யகாது யுபீன் குர்ஆன்ல உள்ளது. ஜாஹிலுன் வ மஜ்னூன் குர்ஆன்ல இல்லாது. இவர் சேர்த்துட்டாரு. ஜாஹிலுன் வரல குர்ஆன்ல. ரசூலுல்லாஹ் வந்திருக்கா பாருங்க, ஜாஹில் வந்திருக்காரு. இதுதான் சந்தேகமா இருக்கு. குல் ஹாத்து புர்ஹானக்கும் இன் குன்தும் சாதிகீன் குர்ஆன்ல உள்ளது. ஹாதா மின் ரஹ்மத்தி ரப்பிக யுத்திம்மு நிஅமத்தஹு அலைக்க, அல்லாஹ் ரசூலுல்லாஹ்க்கு சொன்ன யுத்திம்மு நிஅமத்தஹு லியகுன ஆயத்தல் லில் முஃமினீன். இப்படியே கடைசி வரைக்கும் இடையில யாஹ்மதுன்னு ஒண்ணு வரும், பாரக்கல்லாஹு ஃபீக்கேன்னு வரும். எல்லாம் குர்ஆன்ல இருந்து எடுத்து போட்டாரு. அப்படி எடுத்து போட்ட இடத்துலயும் என்ன பண்ணி விட்டாரு? துலிமு எடுத்து போடுற ஆயத்தை எடுத்து எழுதும் போது ஒரு அதை விட்டுட்டாரு. எடுத்து எழுதுனால வஹியா வந்து அப்படி வராது. நல்லா கவனிக்கணும். அல்லாஹ் இப்படி சொன்னா துலிமுன்னு சம்பந்தம் இல்லாம சொல்ல மாட்டான். இந்த குர்ஆன்ல இந்த ஆயத்துக்கள்லாம் ஒன்றோடொன்று தொடர்பு சம்பந்தம் உள்ள வரும். இதுல கவுலுன் ஃபஸ்லுன் தெளிவான சொல். இதுல என்ன தெரியுது? நீ எரியும் போது நீ எரியவில்லை, அல்லாஹ் தான் எரிந்தான் ஆரம்பமே. இவர் என்னத்தை போட்டு எரிஞ்சாரு? எரிஞ்ச சம்பவம் அங்க இருக்குது. பதரை சொன்னா, சண்டையை சொன்னா, யுத்தத்தை சொன்னா நீ அங்க பொருந்தும். அமா ரமைத்து இது ரமைத்த திடீர்னு அல்ல அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் போயிடும். நீ எரியும் போது நீ எரியவில்லை, ரஹ்மான் தான் குர்ஆனை கற்றுத்தந்தான் அப்படின்னு வரும். அப்புறம் துஞ்சிர கோமன் மாவுனிதிர ஆபாவுகும், இவர்களுடைய ஆபாக்கள் எச்சரிக்கப்படவில்லையே, அவர்களை நீ எச்சரிக்கணும். இவர்களுடைய ஆபாக்கள் இருக்காங்களே அவங்க என்ன செய்யல? எச்சரிக்கப்படலையா, இவர் வந்து எச்சரிக்கணுமா. இது ரசூலுல்லாஹ்வுக்கு சொன்னது. இப்படியே குர்ஆன்ல இருந்து எடுத்து எழுதிக்கிட்டு எனக்கு வஹி இதை ஏத்துக்க முடியுமா? இது எல்லாம் குர்ஆன்ல உள்ளதுதான். அவர் என்ன செய்யறாரு? யா அஹ்மதுன்னு ஒன்று சேர்த்துக்கிட்டாரு.
பாரக்கல்லாஹு ஃபீக்கும் சேர்த்துக்கிட்டாரு. ஒரு இடத்துல குல்லு பரக்கத்தின் மின் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்த்துக்கிட்டாரு. இடையில அப்ப குர்ஆனை இது மாதிரி நான் 100 உண்டாக்குவேனே, இதுவா நான் உண்டாக்குவேனுங்க. அல்லாஹ் ஒரு ஆயத்தை எடுத்து போட்டு இடையில ஒன்று சேர்த்துக்கிற பெரிய விஷயமா? அதுல கவனிக்கணும், எடுத்துத்தான் எழுதினாருங்கிறதுக்கு பாயிண்ட், இந்த விமர்சிக்கு பாயிண்ட் அல்ல, லுலிமு என்று வந்திருக்கிறது. பச்சை அடிக்கோடு இருக்கிறேன். லுலிமு, இந்த லுலிமு என்பது செயற்பாட்டு வினை, அநீதி இழைக்கப்பட்டார்கள். இது மீள்வதற்குரிய லமீர் மர்ஜி என்ன சொல்றது இந்த தமிழ் இலக்கணத்துல? அடிக்கப்பட்டார்னா இது யாரை குறிக்கும்? அது சரி, பிரதி பெயர்னு சொல்லுவாங்க. பிரதி பெயர் இருக்கா இல்லையா அவர்கள், இந்த பிரதி பெயர் யாரை சுட்டுது? ஒன்னையும் இல்ல. குர்ஆன்ல இது சுட்டுது கரெக்டா, குர்ஆன்ல கரெக்டா இருக்குது. உதினல் இல்லதீன யுகாத்தலூன அல்லதீன யுகாத்தலூன முன்னாடி வந்துருச்சு. கவனிக்க வேண்டிய விஷயம், எப்படி நீங்கள் திசை திருப்பப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்களே சிந்திக்க வேண்டிய நேரம் இது. கவனமா ஆராய்ஞ்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. அதனால இந்த விஷயத்திற்கும் இதுக்கு நீங்க பதில் சொல்லணும். மூணு வந்திருக்கு, 3 நிமிஷம் இருக்கு, இதுக்கு நீங்க பதில் சொல்லணும். இந்த வகையிலேயே ஒரு இடத்துல சொல்றாரு, அல்லாவே சொல்றானா கடைசியா, யா அஹ்மத், அஹ்மதே யுத்திமு இஸ்முக்க, யுத்திமு எத்திமூன்னு தான் இருக்குன்னா யுத்திமூன்னு போட்டு வச்சிருக்காங்க. எத்திமு என்ன இஸ்முக்கன்னு வந்திருக்கு, போட்டு வச்சிருக்கு. உனது திருநாம், உனது பெயர் நிறைவு பெறும், முழுமை அடையும். வலாயத்திமு இஸ்மி, என் பெயர் நிறைவு அடையாது, முழுமை பெறாது. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் அவரை பார்த்து சொல்றான், யா அஹ்மத், அஹ்மதே யுத்திமு இஸ்முக்க, உன் பெயர் முழுமை பெறும், உன் திருநாமம் இருக்க, உன் பேரு இது நிறைவானது, முழுமையாகிவிடும். என் பேர் முழுமையாகாது, என் பேரு முழுமையாகாது அப்படி என்று அல்லாஹ் சொன்னதாக என்ன செய்யுது? ஒரு சொன்ன இல்ஹாம் இருக்கு, கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இந்த இல்ஹாம் அப்படி ஜெராக்ஸ் காப்பி எடுத்து கேட்டு ஒருத்தன் படிச்சு பாருங்க. முதல்ல இல்ஹாம் வாங்கிக்கிறங்க, அதை அப்படியே அந்த ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டு அதுல குர்ஆன்ல என்னென்னலாம் இருக்குன்னு நீங்க அண்டர்லைன் பண்ணி பாருங்க. மிஞ்சினது ஒரு 4 வாக்கியம் கிடைக்கும். அதுல மிஞ்சினது ஹதீஸ்ல உள்ளது ஒரு 4 இருக்குது. அதை கழிச்சிட்டு பாத்தீங்கன்னா யா அஹ்மதுன்னு கூப்பிடுறது மட்டும்தான் இவர் சேர்த்திருக்காரு. அதுல எல்லாம் குர்ஆன்ல ஹதீஸ்ல வந்தது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை எல்லாம் தனக்குரியதாக்கி திரும்ப இவருக்கு அது வந்ததாக்கி அவ்வளவு சிறப்பை அல்லாஹ் இவருக்கு கொடுத்ததா ஆக்குறது தான் இதனுடைய நோக்கம் என்பதற்கு கற்பனையால் நான் சொல்லவில்லை, இட்டுக்கட்டி சொல்லவில்லை, எடுத்து காட்டி சொல்றேன். இட்டுக்கட்டல, உங்களுடைய நூல்களில் இருந்து இந்த மாதிரி எழுதப்பட்டிருக்குங்கிறத எடுத்து காட்டி சொல்கிறேன். நான் இட்டுக்கட்டி சொன்னா அது ஒரு விஷயம், காட்டி சொல்றேன். சும்மா பொது மேடையில இருந்து பேசல, உங்களை முன்னுக்கு வச்சுக்கிட்டு சொல்றேன். வேற பொது மேடையில பேசினா இட்டுக்கட்டான்றீங்க. உங்க இது சம்பந்தமான பெரும் பண்டிதர்கள் நீங்க இங்க இருக்கிற, நீங்கள் உங்கள் நூல்களை பொறுத்த வரைக்கும் பாவரும் பண்டிதர்கள், பண்டிதர்கள் முன்னிலையில் சொல்கிறேன். இதை பொறுத்த வரைக்கும் இதை கரை கண்டவர்கள், கரைத்து குடித்தவர்கள், இதனுடைய அத்தனை வால்யூமையும் படித்து முடித்தவர்கள். அப்படிப்பட்ட அவையில் நான் இது பகிரங்க குற்றம் சாட்டி சொல்றேன். சும்மா சொல்லிட்டு போகல, தூத்திட்டு போகல, அள்ளி தூத்திட்டு போகல. நல்லா கவனிக்க வேண்டும். இதற்கு இந்த விவரங்களை கரை கண்ட உங்களிடத்துல நான் பதில் கேட்கிறேன். இன்னும் தெரியாத ஒரு ஆளை கூப்பிட்டு கேட்டா, என்னப்பா இது அந்த ஆளை போட்டு குழப்புற அவருக்கு அப்படின்னு சொல்லலாம். எல்லாத்தையும் இந்த விஷயத்தை நான் முழுசா படிக்கவில்லை என்றீர்கள். நான் படிக்காட்டி போயிட்டு போறேன், அல்லாஹ் என்ன அந்த அளவுக்கு காப்பாத்திக்கிட்டான். இதுக்காக நான் படிக்கிறேன். என்ன சிரிக்க கூடாது, சத்தம் முடிச்சிருக்க கூடாது. ஆமா, சிந்திக்கிறது தான் சொல்றேன், நீங்களும் சிந்திக்கணும். அதனால அந்த 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 இதை எடுத்துடக்கூடாது, சிந்திக்கணும். நான் என்ன சொல்றேன், உணர்ச்சியோட தான் சொல்றேன், சிரிக்கிறதுக்கு நான் சொல்லல. அப்ப நான் படிக்காட்டி இருந்துட்டு போறேன் ஒண்ணுமே இல்லைங்க. நான் கேட்கிறேன் தெரியுமா, இது இருக்குதாங்கிறதான். நான் படிச்ச அந்த இலக்கண ரீதியான ஒரு தப்பு ஒண்ணு விட்டுட்டேன். இந்த 3000 முன்னறிவிப்புக்கு உள்ளது அடுத்து சொல்றேன். 3000 உள்ளது சொல்றேன். 3000க்கு பதில் சொன்னார், நான் மறந்துட்டேன். அந்த பதிலுக்கு நான் வழங்க சொல்றேன். அஸ்ஸலாமுஅலைக்கும். யா ஹஸரத்தன் அலல் இபாத் மா யதீஹிம் மிர் ரசூலின் இல்லா. திருக்குர்ஆன் தமிழாக்கம் பி ஜைனுல் ஆபிதீன் வெளிவந்து விட்டது 8வது பதிப்பு.
அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங், விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. अस्सलामु अलैकुम। या हसरतन अलल इबाद मा यतीहिम मिर रसूलिन इल्ला कानू बिही यस्तहज़िऊन। அல்லாஹ் சொல்கிறான், என் அடியார்கள் மீது பரிதாபமே, அவரிடத்தில் எந்த தூதரும் வரவில்லை. இல்லா கானூ பிஹி யஸ்தஹ்ஸிஊன், அவர்கள் கேலி கிண்டல் செய்யப்பட்டார்கள். எனவே நாங்கள் எவரை நபி என்று நம்புகிறோமோ அவர் குறித்து அவர் எழுதிய வசனங்களை திருக்குர்ஆனின் கூற்றுக்கு மாற்றமாக எவ்வளவுதான் நகைப்பிற்குரிய வகையில் எடுத்து வைத்த போதிலும் எந்த குறையும் ஏற்படாது. ஏன் தெரியுமா? அல்லாஹ் சொன்னான், ஒரு இறைவன் புறமிருந்து வந்தவர் என்றால், வாதிடுபவராக இருந்தால் அவர் உண்மையாளரா இல்லையா என்று ஆராய்வதற்காக அவருடைய வாழ்க்கையை இரண்டாக பிரித்தாக வேண்டும். ஒன்று வாதத்திற்கு முன்னுள்ள வாழ்க்கை, அது குறித்து இறைவன் சொன்னான், ஃபகத் லபிஸ்து ஃபீக்கும் உமுரம் மின் கபிலிஹி, இதற்கு முன்னால் நீண்ட காலம் வாழ்ந்திருக்கிறேன். வாதத்திற்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை பார்க்க வேண்டுமானால் அதற்கு அல்லாஹ் சொன்னா, நீ பார்க்க வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். என்ன சொன்னா, வலவ் தகவ்வல அலைனா பாதல் லகாவில் லஅഖذனா மின்ஹு பில் யமீன் சும்ம லகதனா மின்ஹுல் வதீன். ஏன்னா முதல்ல கேட்டேன், இஃப்திரால் அல்லாஹ், அல்லாஹ்வின் மேல் இட்டு கட்டுகிறான் ஒருவன் என்றால் அவனோடு எவ்வாறு நடந்து கொள்ளுமாறு அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் என்று கேட்டேன். சொல்லல. குர்ஆன் ஆராய்ந்து பார்க்கணுமா? அல்லாஹ் சொல்றான், நான் அவரிடம் பேசினேனா இல்லையா என்பது உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் சொல்றேன், முன்னால் உள்ள வாழ்க்கையை பாரும். நல்லவர்கள், தூயவர்கள், புனிதமானவர்கள் நான் தொடர்பு கொள்வேன். அவருக்கு தான் நான் என் செய்தியை தெரிவிப்பேன். ஒருவர் வாதிடுகிறார் என்றால் அதன் பின்னால் நீங்க அவர் பின்னால் போக வேண்டிய தேவையில்லை. சந்தேகம் தான் போயிட்டே இருக்க வேண்டியது. ஏன்? உலக தகவலாலைனா நம்மேல் இட்டு கட்டினால் நாம் பார்த்துக்கிடுவோம், நீ பார்க்க வேண்டியதில்லை. அதனாலதான் கீழே அல்லாஹ் சொல்றான், மக்களால் அவர்களை காப்பாற்ற முடியாது. அல்லாஹ் சொல்றான், ஒருவர் இறைவன் புறம் இருந்து வந்ததாக வாதிடுவதானால் அந்த வாதத்திற்கு முன்னுள்ள வாழ்க்கை தூயதாக இருத்தல் வேண்டும். வாதத்திற்கு பின்னுள்ள வாழ்க்கையின் தூய்மை குறித்து அது அவருடைய உண்மைக்கு ஆதாரமாக வைக்கக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் சொன்னான், இவர் கூறுவது பொய் என்றால் நானே கரவணித்துக் கொள்வேன். நீங்க ஒன்னும் முனாதரா முபாதரா போட்டு வாதம் பண்ணி கஷ்டப்பட்டு புரியாத முடியல கஷ்டப்பட வேண்டிய தேவையில்லை. அவர் பொய் கூறியிருந்தால் இறைவனை கவனித்திருப்பான். நீங்க சொன்னீங்க பராஹீன் அஹ்மதி அவர் இருந்து படித்து காட்டினீங்க. பராஹீன் போடுது அது பராஹீன் அஹ்மதி அவருடைய அந்த பக்கம் அதாவது ஏறக்குறைய 1980 எழுதப்பட்ட நூல். அது 1882 எழுதப்பட்டது. அந்த நூலிலே ஒரு மனிதன் இறைவனுடைய கலாம், திருக்குர்ஆனுடைய வசனங்கள் தனக்கு இறங்கியதாக எழுதி அச்சிட்டு வெளிரங்கப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஒலத்தக்கவலாலைனா பாதல் லக்காவில் வசனம் எங்கே சென்று விட்டது? கமராத்தில் மௌத்தை காட்டிவிட்டேன். கபராத்தில் மௌத்தை முதல்ல காட்டிவிட்டேன். அதில் சொல்லக்கூடிய கமராத்தில் மௌத், மரண தண்டனை, அது ஏன் தள்ளி போய்விட்டது? உண்மையிலே அவர் கூறுவது பொய்யாக இருந்திருந்தால் இவ்வளவு உலக மக்களை வழிகெடுக்க ஏன் விட்டு விட்டான்? சொன்னீங்க, சொல்லுவீங்க.
அது உண்மையான நபிக்கு தான் இது பொருந்துமா? உண்மையான நபி என்றைக்கு தான் போய் சொல்ல போறாரு? அவரை பற்றி எதுக்கு சொல்லணும்? அல்லாஹ் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மைக்கு சான்றாக மக்களை உணர்த்துவதற்காக 2 அற்புதமான அடையாளத்தை சொல்கிறான். ஒன்று, வாழ்க்கைக்கு முன்னுள்ள வாதத்திற்கு முன்னுள்ள வாழ்க்கை தூயதாக இல்லையா என்பதை பாரும். அல்லாஹ் சொன்னான், அதை பார்க்க இவர் தயாராக இல்லை. வாதத்திற்கு பின்னுள்ள வாழ்க்கையை அல்லாஹ்விடம் விட்டு விடுங்கள். வாதத்திற்கு பின் அவர் கூறுவது பொய் என்றால் நான் கவனித்துக் கொள்கிறேன் என்று கூறுகிறான் அல்லாஹ். ஆனால் அவருடைய கருத்து தெரியுமா? அல்லாஹ் மறந்து விட்டான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரையில் அல்லாஹ்வுக்கு ஞாபகம் இருந்தது. அவன் பேரில் பொய்யை இட்டுக்கட்டி கூறுபவனை உடனே வலக்கரத்தால் பிடித்து உயிர் நாடியை துண்டித்து விடக்கூடிய அல்லாஹ் பிற்காலத்தில் அதை விட்டுவிட்டான். அந்த பொறுப்பை, அந்த வேலையை இன்று இப்படி விவாதம் முனாதரா மூலமாக மக்களுக்கு அவருடைய நூலில் இருந்து அவர் கருத்துக்களை தெரிவித்தால் அது அல்லாஹ் ஏற்படுத்திய மாதிரி கருதுகிறார். கேட்டேன், இறைவனால் அனுப்பப்பட்டவர் அல்லாஹ் ஒருவர், இறைவன் அனுப்பப்பட்டவர் என்று கூறி 23 ஆண்டு காலம் உயிரோடு இருந்ததாக நிரூபித்து காட்டினால் கிடையாது, நிரூபித்து காட்டினால் அவர் பொய் என்று ஏற்றுக்கொள்ள தயார். ஏன் செய்ய மாட்டீங்க? கிடையாது, இது அல்லாஹ் வகுத்த சட்டம். அப்புறம் சொல்லியிருக்காரு கனவு பற்றி. கனவு நபி இப்ப பார்க்கக்கூடாதான். நபி எப்படி கனவு பார்க்கணும் பார்க்க புகார்னு ஒரு லிஸ்டை கொடுங்களா முதல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஒரு கனவை ஏன் பார்க்கவில்லை? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஒரு கனவை ஏன் பார்க்கவில்லை? அற்புதமா இருக்கு கேள்வி. இங்க ஒரு கருத்தை படிச்சு காட்டினாரு, தப்பா புரிஞ்சு சொன்னாரு, அது கனவில் எழுதிருக்கீங்கன்னு சொன்ன கேட்க மாட்டாரு. அப்படின்னா ரசூலுல்லாஹ்க்கு அப்படி ஒரு கனவு வரல? அல்லாஹ்வுடைய நபிமார்களுடைய அளவுகோலாம் ஒரு நபிக்கு வந்த மாதிரி கனவு மற்ற நபிக்கு வரணுமா? வராட்டாரும் மறுத்துடணுமா? ஏன் யூசுப் நபிக்கு உண்மையா சொல்றேன், நேற்று சொன்னேன் நான் ஒண்ணு அவர் ஆத்திரம் மூட்டை கொடுத்த சொல்லல. அவர் இஸ்லாத்துல பிறந்ததுனால குர்ஆன் எப்படி நல்லா இருக்கு, இல்லாட்ட அவர் கேட்டிருப்பாரு. யூசுப் நபிக்கு வந்த கனவு ஏன் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டிருப்பாரு. என்ன குர்ஆன்ல இருக்கு யூசுப் நபிக்கு வந்த கனவு ஏன் முகமது நபிக்கு செல்வாசுக்கு வர்றது கேட்டிருப்பாரு. ஏன்? இஸ்லாத்துக்கு உள்ள இருக்கிறதுனால நாம 2 பேரும் அந்த விஷயத்தை ஒழுங்கா உணர்றோம். இந்த விஷயத்துல வெளியே உள்ள இருக்கோம், அதனால புரிய முடியல. அப்புறம் இன்னொன்னு கேளுங்க, அவர் எதை சொன்னாரு? அல்லாஹ்வுக்கு மகன் இல்ல, மகன் உண்டுன்னு சொல்லிட்டு அவர் சொல்ற மாதிரி இல்ல, அப்படி சொன்னார். அதாவது கிறிஸ்தவர் சொல்ற மாதிரி இல்ல, வேற மாதிரி சொல்ற மாதிரி ஆக்கும். வஹதத்துல் வஜூத் என்னது, அத்வைத கொள்கை இல்லைன்னு சொன்ன விட்டுடுமா? ஒரு ஆள் சொல்லக்கூடிய கருத்துக்கு அவர் சொல்லக்கூடிய வழக்கம் கேட்கணுமா, இவர் சொல்லக்கூடிய வழக்கத்தை கேட்கணுமா? படிச்சு காட்டு. முதல்ல இந்த விளக்கத்தை சொல்லல, முதல்ல இந்த கருத்தை மட்டும் படிச்சுக்கிட்டு என்ன சொன்னா தெரியுமா? பாருங்க, அத்வைதம் பத்தி போதிக்கிறார் அப்படின்னாரு. அடுத்து நாங்க படிச்சு காட்டணும், அவரே சொல்ல அத்வைதம் கிடையாதுன்னு நினைச்சிடாதீங்க, அது அப்படி நினைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்படி என்ன சொல்லுங்க, அவர் சொல்ல நம்ப கூடாது. எழுதுனது அவரா இருந்தாலும் நான் சொல்றதா நம்பணும். அவர் எழுதின கருத்தை அவர் சொல்ற நம்ப கூடாது, இவர் சொல்றதா நம்பணுமா? சரி, அப்படியே பரவாயில்ல. இஸ்லாத்தின் நெறிகள் திருக்குர்ஆன் வசனங்களை தவறான முறையில் விளக்கி மக்களுக்கு சொல்லும் பொழுது நீங்க முஸ்லீம்கள் சொல்ல நம்பாதீங்க, திருக்குர்ஆன் பிறவிடங்கள் உள்ள நம்பாதீங்க அவங்க சொல்றாங்க. அப்போ அப்படி சொல்லக்கூடிய ஒரு நான் முஸ்லிமுடைய வார்த்தையை கேட்டு இஸ்லாத்திற்கு மதிப்பு போடுவராக நீங்க இருந்தால், அது முறையாக இருந்தால், அவ்வாறு இன்று ஹஜ்ரத் ஆமர் அலைஹிஸ்ஸலாம் கூற்றுக்களுக்கு அவர்கள் கொடுக்கும் விளக்கத்தை கேட்டு முடிவெடுத்துக் கொள்ளலாம். விளங்கல இன்னொரு சொல்றேன், இஸ்லாத்தை நம்பாத, இஸ்லாத்தை இறைவனுடையது, இறைவன் வந்தது இல்லை என்று நம்பக்கூடிய ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையாளர் நம்பாத ஒருவன் திருக்குர்ஆனுடைய சில பகுதிகளை எடுத்து குலு வஷ்ரபு, தின்னுங்கள் குடியுங்கள், வலா தக்ரபு ஸலாத், தொழுகையை நெருங்காதீர்கள், ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளருக்கு நாச அழிவு, இப்படித்தான் இருக்கு குர்ஆன் சொன்னா நீங்க ஒரு முஸ்லிம் கேட்க கூடாது. ஒரு முஸ்லிம் போய் இப்படித்தான குர்ஆன் கேட்க கூடாது. அந்த கிறிஸ்தவன் சொல்றத நம்பணும், அந்த கிறிஸ்தவ நம்பணுங்கிற கருத்து உங்களுக்கு இருந்தா அவர் சொல்றத நம்புங்க. ஏன்னா எவர் ஒருவர் தங்கள் நூதில் எதை சொல்லி இருக்காரோ அதை நீங்க வழங்கக்கூடாது, அந்த கருத்து கூடாது, நான் சொல்றதா நம்பணும் வலியுறுத்துறாரு. சரி, அப்படி இருந்தா ஒரு நான் முஸ்லிம் இஸ்லாத்திற்கு எதிராக கூறும் குற்றச்சாட்டுகளை அப்படியே நம்ப வேண்டும் என்று அடம் பிடிப்பதனால் அவருக்கு நீங்க என்ன மதிப்பு கொடுப்பீங்களோ அந்த மதிப்பு தான் நான் இவருக்கு கொடுப்பேன். ஏன்? ஒரு ஆள் சொல்றாரு, அதுக்கு அதான் கருத்து நம்ப மாட்டாரு, வேறதான் கேட்பாரு. அப்புறம் மீண்டும் தூக்கினாரு, இது ஹிலால். என்ன கேட்கிறேன், 1, 2, 3 இரவுகளின் பிறைக்கு ஹிலால் என்று இருக்கா, கமர் என்று இருக்கான்னு கேட்டேன். கமர் என்று சொல்வது இல்லை என்று சொன்னேன். குர்ஆன் இருக்கு, நீ சுட்டி காட்டுங்கன்னு கேட்டேன். காட்டுற முதல்ல படிச்சேன். ஏன்னா ஒரு பானை சொத்துக்கு ஒரு பதம்,
ஒரு தடவை சொல்லிட்டே போவாரு. அந்த அத்தனை கருத்து தவறுங்கிறது ஒன்னே போதும். ஏன்னா இறைவன் புறம் இருந்து வந்தவர்கள் இல்லை என்றால் முதல் ஆதாரத்தில் அடித்திருக்கலாம். இறைவனே சொல்கிறான், வாதத்திற்கு முன்னுள்ள வாழ்க்கையை நீங்கள் அலசுங்கள், வாதத்திற்கு பின்னுள்ள வாழ்க்கையை அல்லாஹ்விடம் விட்டு விடுங்கள், அவன் பார்த்துக் கொள்வான். வாதத்திற்கு பின்னால் நீண்ட காலம் வாழ்கிறால் கருத்துகள் இருக்கின்றன, நூல்கள் இருக்கின்றன, பார்க்கிறோம், சொல்கிறோம். முதல்ல படிச்சேன் ஹிலால், இது கமர். முதல்ல நீங்க படிச்சீங்க குர்ஆன்ல கமர படிச்சீங்க. இங்க பாருங்க, யஸ்அலூனக அனில் அஹில்லதி, என்னது ஹிலா, ஹிலா இத பத்தி கேக்குறான், பிறைய பத்தி. அது அஹில்லா, ஹிலால் 1 2 3, அது ஹிலால். முதல்ல இது படிச்சு காட்டினேன். அங்க அக்மார்னு சொல்லல. நீங்க சொல்ற கருத்து இருந்தா குர்ஆன்ல நீங்க சொல்லக்கூடிய அந்த கருத்து, குர்ஆன் புரிஞ்சா சொன்னீங்கல்ல, நீங்க சொல்லக்கூடிய கருத்து கமருக்கு அங்க இருந்திருந்தால் அக்கமார் சொல்லி வருத்தத்தை காட்டுங்க. ஒரு எதிர்த்து காட்டுனா அகராதின்னு ஆரம்பத்திலிருந்தே அடம் பிடிச்சிட்டு இருந்தாரு. அகராதி அகராதி அகராதி. இப்ப ஒரே ஒரு இடத்துல அவர் சொந்த இஷ்டப்படி சொல்லாரு, காட்ட மாட்டாரு, நாங்க காட்டிட்டே இருக்கோம். அப்போ எந்த ஒரு கருத்தை சொல்றாரோ அது இல்லைங்கிறது குர்ஆன்ல நிரூபிச்சோம். இப்ப இவர் அகராதி, இப்ப இவர் எது சொல்றாரோ அது தவறுங்கிறது குர்ஆன்ல இருந்து கமர் சொல்ல காட்டுறாரு. அதுக்கு அந்த பொருள் காட்ட வேண்டியதானே? இல்ல, காட்ட முடியாது. அடுத்து கமர், நீங்க சொல்றீங்களா கமர். முதல்ல ஹிலால் பற்றி படிச்சேன். 1 2 3 வரையில் உள்ள பிறகு ஹிலால் சொல்லப்படும். எடுத்து கமர், கமரு, இது முக்தார் சிஹா அரபு அகராதியாக்கும். பாத சலாசின் இலா ஆகிரி ஷஹரி சும்மியா கமரன், அதாவது 3க்கு பின் மாதத்தின் இறுதி வரையிலும் உள்ள அந்த பிறைக்கு கமர் என அழைக்கப்படும். கமர் என அழைக்கப்படும். முதல்ல படிச்ச 1 2 3 இரவுகளில் தோன்றக்கூடிய பிறைக்கு ஹிலால் என்றே சொல்லப்படும். இதற்கு கமர் என்று சொல்லப்படும் முக்தார் சிஹா. அடுத்து அன்றைக்கு இதிலிருந்து ஆதாரம் படிச்சேன். இதிலிருந்து முஃபரதாத் குர்ஆன். அன்றைக்கு உங்களுக்கு உருது தெரியாது, இப்ப தெரியுது, அதனால படிச்சு காட்டுறேன். உருது தான், அதாவது முஃபரதாத் டிக்ஷனரி அகராதி, அரபு அகராதியினுடைய உருது ஆக்கம். எப்படி நாங்க செஞ்சது இல்ல, முன்னாடி உள்ளதுதான். அதுல கமருக்கு பாருங்க. இது எதுக்கு படிச்சு காட்டுறேன்னா, நாங்கள் சொல்லக்கூடிய விளக்கம் நாங்க மட்டும் சொல்லல, நீங்க சொல்றதா ஆதாரம் இல்லாத விளக்கம் அப்படிங்கிற காட்டுறதுக்காக. அதாவது அல் கம்ரு, चांद जब पूरा हो रहा हो तो उसे कमर कहा जाता है. அரபு அகராதியினுடைய மொழியாக்கமாகும். மொழியாகவும் நாங்கள் செய்யல. சந்திரன் முழுமையடைகின்ற போது கமர் என அழைக்கப்படுகிறது. और ये हालत तीसरी रात के बाद होती है. 3வது இரவுக்கு பின்னதான் ஆரம்பமாகிறது. बाद ने कहा है, சிலர் கூறினார் चांद को कमर इसलिए कहा जाता है, சாந்தை சந்திரனை கமர் என்று சொல்வதற்கு காரணம் वो सितारों की रोशनी को खीरा कर देता है, நட்சத்திரத்தினுடைய ஒளியை மங்க விடுகிறது. और गालिब आ जाता है, அதனை முந்திக் கொள்கிறது. குர்ஆன் में है, குர்ஆனில் இருக்கிறது, वल्लज़ी जअल शम्स दियाअन वल कमर नूरन. இந்த கருத்திலிருந்து தான் அது வந்திருக்கிறது. அல்லாஹ் தான் சந்திரன் சூரியனை ஒளியாகவும் கமரை நூறாகவும் ஆக்கி இருக்கிறான். அந்த கருத்தை சொல்கிறது. அடுத்து குர்ஆனில் வரக்கூடிய கமர்கள் எல்லாம் இந்த கருத்தில் தான் என்று முஃபரதாத் ராகிப் அகராதி சொல்கிறது. எனவே சொல்லக்கூடிய 1 2 3 என்ற இரவுகளுக்கு கமர் என அழைப்பவர் முட்டாள் என்றவர் சொன்னது தவறென்றால் சுட்டி காட்டுங்கள், இல்லை என்றால் அந்த கருத்தை அப்படி ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆதாரம் இல்லாம உங்க இஷ்டத்துக்கு குர்ஆன்ல அப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லாதீங்க. ஏன்னா நாங்க நம்ம தேவையில்லை, கட்டாயம் இல்லை. அடுத்து இன்னொன்னு என்னது, இன்னொரு நேற்று சொன்னது இன்னஹு கலீஃபத்துல்லாஹில் மஹ்தி, ஒரு ஹதீஸ் நேற்று சொல்லியிருக்காங்க. ஓனதான் சொல்லுவோம். இது ஏன் இப்படி சொல்றோம்னா, முதல்ல சொன்ன வாதத்திற்கு முன்னுள்ள வாழ்க்கையை நீங்கள் அலச வேண்டும். வாதத்திற்கு பின்னுள்ள வாழ்க்கை இறைவனுக்கு விட்டு கொடுக்க வேண்டும், அவன் பார்த்துக் கொள்வான். அந்த அளவுகோலில் வர நீங்க தயாராக இல்ல. இறைவன் புறம் இருந்து வந்தவர் என்று வாதிடுவரை ஆராய்வதற்காக அல்லாஹ் தரும் அளவுகோல் வாதத்திற்கு முன்னுள்ள வாழ்க்கை பின்னுள்ள வாழ்க்கை ஏன் பிரித்து காட்டுகிறான்? 2 வாழ்க்கை தூய்மையாகத்தான் இருக்கும். எதிரிகளின் பார்வைக்கு வாதத்திற்கு பின்னுள்ள வாழ்க்கையில் குற்றமும் குறையும் தான் தென்படும். எதிரே முன்னுள்ள வாழ்க்கையை பார்க்க சொன்னான், அந்த வாழ்க்கையை பார்க்க தயாராக இல்ல. அடுத்த வாதத்திற்கு பின்னுள்ள வாழ்க்கை இறைவனை பார்த்துக் கொள்வேன் என்றான், அதை அரச வந்திருக்கிறார் அவர்கள். இறைவன் சொல்கிறார், இட்டு கட்டுப்பது நான் பார்த்துக் கொள்வேன். கூறுகிறார், இல்ல இல்ல
அதெல்லாம் முந்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் வரையிலும் தான் இறைவன் மேல் இட்டு கட்டினால் இறைவன் பார்த்துக் கொள்வான் என்றான். இப்பொழுது அதெல்லாம் நிறுத்திவிட்டான். என்ன கொடுத்த சொல்றது இல்ல, அந்த கருத்தில் நிறைவேறுகிறார், செயல்படுகிறார். அதாவது இனிமேல் இறைவன் மேல் இட்டு கட்டினால் அதற்கு உலமாக்கள் தான் தேவை. அவருடைய வேதத்தை எடுத்து படித்து காட்டி, அவருடைய நூலை எடுத்து படித்து காட்டி மக்களை வலித்தவர்களிலிருந்து காப்பாற்றிக் கொள்ள வேண்டுங்கிற பொறுப்பை உலமாக்களுக்கு விட்டுக் கொடுத்ததாக கருதி கொண்டு அதுக்கு விளக்கத்தில் வந்திருக்கார். அதுக்கு ஒரு ஆயத்தை சொன்ன ஒரு ஹதீஸ் சொன்னார், ஹாதா கலீஃபத்துல்லாஹில் மஹ்தி, கலீஃபத்துல்லாஹில் மஹ்தி, இது அல்லாஹ்வுடைய கலீஃபாவாகிய மஹ்தி ஆவார் என்று விண்ணிலிருந்து ஓசை வரும் என ஹதீஸ் ஒன்று புகாரில் உள்ளதாக மிர்ஸா சாஹிபுடைய நூலிடத்தில் இடம்பெற்றிருக்கிறது சொன்னார். அப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்பது உண்மை. புகாரி ஷரீஃபில் அப்படி ஹதீஸ் இல்லை என்பது உண்மை. ஆனால் அது இறைவன் சொன்னதாக அவர் எழுதல, இறைவனுடைய கூற்று என்று சொல்லி இருந்தால் அதில் மறுப்பு இருந்திருக்காது. அவர் எழுதியிருக்கிறார், அப்படி ஹதீஸ் புகாரி இருக்கிறது இருக்கு, உண்மைதான். ஆனா அது புகாரி அப்படி ஹதீஸ் இல்லைங்கிறது உண்மைதான். அவர் மனிதன், ரசூலே ஸல்லல்லாஹு சொன்னார்கள், நானும் மனிதன், மறதி மனிதனுக்கு உரியது, வரலாம் செல்லலாம். இந்த இடத்தில் புகாரி ஒண்ணு இருக்கு. இவர் என்ன சொல்றாரு தெரியுமா, நான் சொன்னதாக ரசூலுல்லாஹ் மேல் இட்டு கட்டுபவர் நரகில் தன் இடத்தை தங்க வைத்துக் கொள்கிறார் அப்படி சொன்னார். இப்ப கேள்வி என்ன, உண்மையிலே அந்த அடிப்படையில் தான் இவர் ஆராய்ந்திருந்தார் என்றால் அப்படி ஒரு ஹதீஸ் இருக்கா இல்லை என்று முதல் தேடி இருக்க வேண்டும். அப்படி ஒரு ஹதீஸ் இருக்கிறது, அப்படி ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அது புகாரியினுடைய நிபந்தனைக்குட்பட்டவாறு இருக்கிறது. முஸ்தத்ரக்கில் ஹாக்கிமில் அந்த ஹதீஸ் உள்ளது. அது அவருக்கு தெரிந்திருக்குமோ தெரியாமல் இருக்குமோ அது வேற விஷயம். தெரியவில்லை என்றால் இருக்க முடியாது, தெரிந்திருக்கும். தெரிந்து அதை மறைக்கிறார் என்றால் உண்மையை மறைக்க வேண்டும் அல்லது உண்மை வெளிப்படக்கூட ஆசைப்படுறார். அப்படி ஹதீஸ் உண்டு. புகாரியின் நிபந்தனைக்கு உட்பட்ட ஹதீஸ், புகாரி இமாம் எப்படி ஹதீஸை தொகுத்திருக்கிறார்களோ அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்ட அந்த ஹதீஸ் கட்டாயம் உண்டு. முஸ்தத்ரக்கில் ஹாக்கிமில் இடம்பெற்றிருக்கிறது. அந்த ஹதீஸை புகாரியில் உள்ளது என்று அங்கே எழுதப்பட்டு விட்டது. அது எழுத்தாளராய் வந்து அவர் எழுதின தவறு மறதின்னு வரலாம். ஆனா அதை வைத்துக் கொண்டு பொய் சொன்னார் என்ற குற்றம் அவர் மேல சாட்டக்கூடாது. நேற்று அவர் மனிதன் சொல்றாரு, நேற்று பார்த்தோம் ஹதீஸ் ஒன்றை காட்டினோம், 70 உம்மத்தை கொண்ட ஹதீஸ், அதனுடைய ராவிகள் ஒருவர் ஒருத்து குறை கூறினார், சின்ன குறை அலி பற்றி சொன்னார். அந்த ஹதீஸ் இல்ல வேற ஹதீஸ் ஒப்புக்கொண்டார், திரும்ப ஒப்புக்கொண்டு விட்டார், தவறு ஒப்புக்கொண்டு விட்டார். ஏன், அவர் தெரிஞ்சது இடம் மாறி போச்சு. அதாவது எந்த ஒரு இடம்பெறாத ராவியை பற்றி சொன்னார், ஒத்துக்கொண்டார். அதுக்கப்புறம் இன்னொரு ஹதீஸ், அந்த ஒரிஜினல் ஹதீஸை எடுத்துக்கிட்டு ஹம்மாத் என்பவரை குறித்து குறை கூறினார். அந்த ஹம்மாத் அவர் இல்லை என்று குறிப்பிட்டிருந்தோம். ஏன்னா முன் பின்னுள்ள விஷயங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க. அறிவிப்பாளர், அவருக்கு அறிவித்தவர், பின் அறிவித்தவர், தந்தை பேர் இல்லாதனால அதிலும் ஜுரேர்னு சொன்னால் இல்லைங்கிறது குறிப்பிட்டிருந்தோம். இப்படி குறை தவறு மனிதனுக்கு ஏற்படும். ஆனால் அதனை இட்டு கட்டுதல் என்று கூறுவது அது பொய்யா அல்லது அது தேடி பார்த்து இல்லை என்று தெரிஞ்சு சொல்லுது பொய்யா? பாருங்க, தெரிந்து சொன்னால் பொய், தெரியாம சொன்னா எனக்கு தெரியாது. என்ன இருந்தாலும் அப்படி ஒரு ஹதீஸ் உண்டு, முஸ்தத்ரக்கில் ஹாக்கிமில் உண்டு. அது புகாரிக்கு இன்னமான பஷரும் அன்சா கமா துன்சௌனா, அதாவது நானும் மனிதன் தான், நீங்கள் மறப்பது போல் நானும் மறப்பேன். இது திருக்குர்ஆன் வசனம் இல்லை. அப்போ மறதி மனிதனுக்கு உண்டு. இந்த இடத்தில் இந்த ஹதீஸ் இருக்கிறது என்று அவர் தெரிந்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, புகாரியில் அந்த ஹதீஸ் இருப்பதாக மிர்ஸா சாஹிபும் நம்பவில்லை. அவருக்கு மறதிதான் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நிரூபிக்க நம்முடைய கடமை. ஏனென்றால் மஹ்தி குறித்து எந்த ஹதீஸையும் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தொகுக்கவில்லை என்று அவர் கூறியிருக்கிறார். எனவே மஹ்தி குறித்த ஹதீஸ் புகாரியில் இல்லை என்பது மிர்ஸா சாஹிபுடைய கருத்து. அப்படி இருக்க மஹ்தி இதுதான் இறைவனுடைய கலீஃபாவாகிய மஹ்தி என்று விண்ணிலிருந்து ஓசை வரும் என்ற ஹதீஸ் புகாரில் இருக்கிறதாக அவர் எழுதிவிட்டால் அது மறதி, இட்டுக்கட்டு அல்ல. அதான் சொல்ல வர. எனவே இல்லாத ஒன்றை இட்டுக்கட்டு என்று கூறுவது தவறென்று ஏற்றுக்கொள்வதாயிருந்தால் ஒரு குறையிலிருந்து ஒரு தவறிலிருந்து அவர் விலை கொள்வார் என்று எதிர்பார்க்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். சில ஹஜ்ரத் நசீமோத் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆன் கரீமில் இருந்தும் சில ஆயத்துகள் எடுத்து கோர்த்து, ஏராளமான ஆயத்துகள் அது தமக்கு வஹியாக வந்ததாக
இட்டு கட்டி கூறினார்கள் என்றுதான் ஜெயலலிதா சார் கூறியிருக்கிறார்கள். எங்களுடைய பூர்ணமான நம்பிக்கை, நீங்க நம்ப மாட்டீங்க, இந்த அனைத்து ஆயத்துகளும் திருக்குர்ஆனில் இருக்கும் ஆயத்துகள் இறைவன் புறம் இருந்து வாக்களிக்கப்பட்ட மசீஹ் கிடைத்ததாகும். இந்த அனைத்து ஆயத்துகளும் தன் சார்பிலாக எடுத்து திருக்குர்ஆனில் எடுத்து இது தனக்கு இல்ஹாம் வந்ததாக அவர் அல்லாஹ்வின் மீது இட்டு கட்டுகிறார் என்றால், அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறினான், வலவ் தக்கவல் அலைனா பாதல்ல காவிலிலா அஹதுனா மின்ஹு பில் யமீனி சும்ம லத்தா மினல் வதீன். இறைவன் என்னிடம் கூறியிருக்கின்றான் என்று எவன் பொய்க்குற்றம் இறைவன் மீது சாட்டுகிறானோ, நான் அவனை வலதுகரத்தால் பிடித்து அவனுடைய உயிர் நாடி அறுத்து விடுவேன் என்று அல்லாஹ் கூறியிருக்கின்றான். மீர்தா சாஹிப்